மணி இப்பவே 8 ஆயிடுச்சே. அரை மணி நேரம் லேட்டுக்கு ஏன் இப்படி பதறீங்க? நான் சொன்னது நேத்து காலையில 8 மணிக்கு. கொண்டா. உங்க அப்பன் கருவாட்டு கடையில வேலை பாக்குறாங்கிறது சரியா தான் இருக்கு. சுருட்டியே எடுத்துட்டு வந்திருக்கா. ஐயோ ஜிப்பா, ஏண்டி இந்த ஜிப்பா சனியை எடுத்துட்டு வந்த? இதான் அவளுக்கு பிடிக்காதே. அவளா? பாத்தீங்களா, சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டீங்களா? கண்ண கசக்காத. வீட்டுல கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வெளியில கூத்தியா வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் வீட்லயே நீ இருக்கியே. இது நான் அவன்னு சொன்னது அல்லிய சொல்றேன்டி. நாட்டமக்காரன் தங்கச்சி. அந்த ரெட்டவாளுக்கு தான் யாரும் ஜிப்பா போட்டா பிடிக்காதே. ஆமா, அந்த அல்லிய கண்டு ஏன் இப்படி ஊர்ல எல்லாரும் பயந்து சாவறீங்க? அம்மா தாயே ஸ்ரீதேவி, இன்னைக்கு வியாபாரம் பூரா நல்லா நடக்கணும். உன்னை தான் நம்பி இருக்கேன். அமாவாசை என்னையா பேப்பர்ல என்ன விசேஷம்? அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா? இல்லையே. இங்க நின்னு பீடி குடிக்க வைக்க போற பத்திக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா? இல்ல. உன்கிட்ட பீடி வாங்கிட்டு இங்க குடிக்காம ஹோட்டல்ல ரூம் எடுத்தா பீடி பிடிப்பாங்க. சரி சரி, ஒரு பாக்கெட் நிறுவத்து குடியா. கொடுக்க முடியாது. யாருக்கு நீ கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கொடுக்கவே மாட்டேயா. பீடியவே இங்க நின்னு குடிக்க போயா. மூதேவி வணக்கண்ணே. வாடா. என்ன ரொம்ப நாளா ஆளக்கானா? வழிய மறந்துட்டியா? ஆமாண்ணே. போகும்போது மறந்துட்டா? வரும்போது பேப்பரை கீச்சு போட்டுட்டே வந்தேன். போகும்போது பொறிக்க எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். சரியான பொறிக்க குடும்பம். என்னடா ஒட்டுற? கம்பெனியோட புது பீடி விளம்பரம்னே. பீடியோட பேரு அல்லி மார்க்கு பீடினே. எட்ரா எட்ரா. ஏண்டா அறிவு கெட்டவனே, இனிமே இதை ஒட்டுன உன்னை கைய கால ஒடிச்சு விடுவேன். ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு இந்த கத்து கத்துறீங்களா? நம்ம எவ்வளவு நாளா சிநேகிதக்காரங்க. அது என் போடுற காலம்டா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். நல்ல உரம் வல்ல உரம். அதை ஒட்டுன உன்னை கொன்னே விடுவேன். இதை மட்டும் அவ பார்த்திருந்தா என் கைய கால முறிச்சிருப்பா. அவ பார்த்தான்னு சொல்றீங்களா? என்ன அந்த பொண்ணு யாருன்னா? அவதான்டா நாட்டாம தங்கச்சி அல்லி. என்னையா விஷயம்? என்ன நடந்தது சொல்லி தொலைங்கயா. இந்த பஸ்ஸோட டிரைவர். ஆமா, இந்த பொண்ணு வண்டியில ஏறினது வேற சீட் இல்ல. என்ன எழுதிருக்க சொல்லுதியா? நான் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். வாடி போலாம். இந்த ரோட்டுக்கு புதுசு போனக்கு அத ஆள் யாரும் தெரியாம வம்பலையா இல்ல? நான் ஒண்ணு அந்த பொண்ணை அடிச்சிட மாட்டேன். அறிவுகிட்ட தானே பேசப்படாது. அந்த பொண்ணு உன்னை அடிக்கணுங்கிறதுக்காக நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன்னை அடிக்கணும்னு. இப்பதான் சான்ஸே கிடைக்குது. அடி ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பொறுத்துக்கலாம். ஒரு பொட்ட பிள்ளை இப்படியா செய்யுது? ஊர்ல தலை காட்ட முடியல. எங்க போனாலும் உங்க அள்ளி இதை செஞ்சா அதை செஞ்சான்னு ஒரே கூப்பாடு. ஏன்பா அந்த கவரிங் வளையல் ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன். நீ எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பயமுடு இல்ல. நீ அவளுக்கு கொடுக்குற செல்லம் தான். உனக்கு இப்ப விளையாட பெருசா போச்சா? ஆமா, நாட்டாம தங்கச்சின்னு ஊருக்காரங்க எல்லாம் உன்னை விட்டு வச்சா அதுக்காக அவங்க எல்லாரும் உனக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தமா? மரத்துல கட்டி வச்சு பட்டையை உரிச்சிருவாங்க. எப்படி? வளையல் காதுல போட்டுக்க மாட்டியே? வளையல காதுல போட்டுக்கிறது இல்ல, கையில போட்டுக்கிறது. தெரியும் தெரியும். அரிசி செல்லமா வளர்த்த பொண்ணுனா கூட ஊரை இப்படியா ரெண்டு படுத்துறது? உன் அண்ணங்காரன் 15 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம தங்கச்சி தங்கச்சின்னு உன் மேல உயிரியே வச்சிருக்கானே, அவன் மனசு இப்படியா கஷ்டப்படுத்துறது? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா பேசிக்கிட்டே போற? பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏன் தங்கச்சி கண்டிக்கு எனக்கு உரிமை கிடையாதா? கண்டிச்சு வை, நல்லா கண்டிச்சு வை. யாரு வேணானது? உனக்கு தைரியம் இருந்தா அவளை நேரா பார்த்து கண்டிச்சு வை. யார் எனக்கு தைரியம் சொல்றியா? அவ வரட்டும். இன்னைக்கு அவ கைய ஓட்டச்சு அடுப்புல வைக்கணும். அண்ணா அண்ணா வாமா தங்கச்சி வாமா. சாப்பிடாம எங்கம்மா போயிருந்த? சாப்பாட்டு விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அல்லி, உங்க அண்ணன் உன் கைய ஒண்ணு இல்லம்மா, உன் கைக்கு தங்க வளையல் போட்டா நல்லா இருக்குமேனு பேசிட்டு இருந்தோம். அவரையும் என்ன தங்க வளையலே பண்ணி போடுறேன். வாயை பொறுத்துக்க. தங்கச்சி கங்கலங்க வச்சிடாத. கண்டிப்பா சொல்லியே தீருவேன். தங்கச்சி பார்த்தவன பாசம் பொங்கி வழிதா. அல்லி, ஊர்ல உன் அட்டகாசம் தாங்க முடியலையா? ஆமா, பாலை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கா. பாருங்க, இந்த கிழவி ஊர்ல யார் சொல்றதெல்லாமோ கேட்டுக்கிட்டே திட்டுது. யாரோவா? இவ்வளவு நேரம் திட்டினது சாட்சாத் உங்க அண்ணன் தான். என்னடி இது? எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேணும். வர வர எங்க அண்ணனுக்கு என் மேல பாசம் குறைஞ்சு போச்சு. இல்லம்மா இல்லம்மா, நான் ஒரு தாய் பசு மாதிரி. தாய் பசு முட்டியா கண்ணுக்குட்டிக்கு வலிக்கு போகுது. அண்ணே, உனக்கு எப்ப
கிட்டல கிழவி. வாமா சாப்பிட போலாம். நான் வரமாட்டேன். நீ சாப்பிட வரலனா நான் அழுவேன். நீ வரவா? வாமா சாப்பிட போலாம். நான் மந்திரியானால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி வர சொன்னனே, எல்லாரும் எழுதியாச்சா? வெரி குட். எங்க பார்க்கலாம்? நான் மந்திரியானால் உடனே ராஜினாமா செய்வேன். கட்டுரையை முடிச்சிட்டியா? உன்னை போய் எழுதி வர சொன்ன பாரு. கிடைக்கிறத சுருட்டிட்டு அப்புறமா ராஜினாமா பண்ணு. ஓகே. ஆமா, என்ன வந்து திட்டுறீங்களா? நானாவது இதை எழுதியிருக்கேன். அல்ல என்ன எழுதியிருக்கா பாருங்க. அவளை திட்டத்துக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? இப்ப காமிக்கிறேன் பார் என் தைரியத்தை. என்னது எதுவுமே எழுதாம பிளாங்கா இருக்கு? சார், நான் மந்திரியானா செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவேன். என்னது செக்ரட்டரியை விட்டு எழுத சொல்லுவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாட்டாமையோட தங்கச்சா நீ இருக்கலாம். அதுக்காக 4 வருஷமா 8ஆம் கிளாஸை விட்டு மாற மாட்டேங்கிற. நான் இந்த வகுப்புக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. போதா குறைக்கு இந்த 3 எருவு மாட்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு அலையிற. வெளியே போ. சொல்லிட்டேன். எப்படி என் தைரியம்? பரவாயில்ல. தேங்க்யூ நிஷிடம். நீ போகல. ஏன் சார், இருக்கவா போகவா? நீ உள்ள இருந்து அடிக்கிற லூட்டியை விட வெளியே போறதே மேல். போகிறேன். போவதற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். என்னது? 4 மணிக்கு மேல் நீங்கள் வெளியில் நடமாட வேண்டியிருக்கும். நல்லது கெட்டது நடக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. அம்மா தாயே, இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் பேசி பயங்காட்டாத. ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா இங்கவே இப்பவே செஞ்சிரு. இந்த மாதிரி ட்ரெய்லரை காட்டி பூச்சாண்டி காட்டாதம்மா. போகிற உயிர் ஒரு முறைதான் போகும். போகட்டும். அதோ இருக்காளே அல்லி, அல்லி, அல்லி. அல்லி, அந்த அழகு வாத்தியார் நீ பாட்டுக்கு மிரட்டிட்டு வந்துட்ட. அது நடானா ஒரேடியா மிரண்டு கிடக்குது. இன்னும் என்ன நடி பண்ண போற? அதாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏழு குண்டலவாடா தேவடா. ஏய் ருக்கு, இந்த பட்டநாமக்காரனை பார்த்தா நம்ம ஊரு குச்சி மீச மம்முட்டியா மாதிரியே இல்ல? சிச்சி, அவனா இருக்காதுடி. இவனோட கீழ்பாத்தி வேட்டியும் நாமத்தோட சைத்தையும் பார்த்தா நேரா திருப்பதியில இருந்து இறங்கி வர்ற மாதிரி இருக்குடி. ஏமண்டி ఈ ఊర్లో కుప్పండి ఎవరు ఉండారు? என்னடி சொல்ற அந்த ஆளு? தெலுங்குல என்னமோ திட்டுறா போல இருக்க. உனக்கு தான் தெலுங்கு தெரியும்ல, கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. ఏంటండి మీకు అరవన మాట్లాడదండి రాదా? నేను తెలుగు వాడండి, నాకు అరవ శుభ్రంగా రాదండి. నేను హైదరాబాద్ లో వకీలండి. ఈ ఊర్లో కుప్పన్న ఉండారే, ఆయనకి హైదరాబాద్ లో దూరబంతులో తప్పుకుள்ள మనిషి ఒక ముసలావ చచ్చిపోయినండి. ఆ మనిషి ఈయనకి 1 లక్ష ఉజిల రాసి పెట్టింది. దానికోసం నేను కుప్పన్న అబ్బాయిని వెతుకుని వచ్చినాడండి. என்னதான் சொல்றாண்டி அந்த ஆளு? அதாவது இந்த ஆள் தெலுங்காரனாண்டி. ஹைதராபாத்ல பெரிய வக்கீலா, சுத்தமா தமிழே தெரியாதான். குப்பனோட சொந்தத்துல பணக்கார கழிவு ஒண்ணு 1 லட்சம் ரூபாய் உயில அதாண்டி உயில எழுதி வச்சுட்டு செத்துருச்சான். குப்பனை தேடிட்டு வந்திருக்காருடி. ஏய் ருக்கு, நான் தான் உன் பொண்டாட்டிக்கு புருஷங்கிறத நீ தெலுங்குல எப்படி சொல்லுவ? ஏண்டி, வக்கீல் கேக்குறது அந்த சொத்துக்கு வாரிசு யாருன்னு, நீ ஏதேதோ கேக்குறீங்க. எல்லாம் ஒரு விஷயத்தோட தான். சொல்லேண்டி, விட மாட்டியே. నేనే నీ పెళ్ళానికి మొగుడును తెలుగులో சொன்னா நானே உன் பொண்டாட்டிக்கு புருஷன்னு தமிழ் அர்த்தம். பணம் என்னடா பணம்? வாங்க சார் வாங்க. என்ன 4 மணிக்கு அப்புறம் வெளியே வந்தா வேற மாதிரி நடமாடுவேன்னு சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஹைதராபாத்ல உங்க சொந்தக்கார கிழவி ஒண்ணு உங்களுக்கு உயில எழுதி வச்சுட்டு செத்து போச்சா. துரசாமிபுரத்துல எல்லாம் இருந்தா அந்த கிழவி. சரி, ட்ரெயின் ஏறி ஹைதராபாத் போயிருப்பா. இவரு ஹைதராபாத்ல பெரிய வக்கீலா. இவனா? இவன் நம்ம ஊர் மம்பட்டியா மாதிரில இருக்கான். இல்ல சார், இவர் உருவத்துலதான் அப்படி. இவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிற வக்கீல் சார். அந்த உயிரை உங்ககிட்ட குடுக்கறதுக்காக உங்களை தேடி இங்க வந்திருக்காரு. அழகு. யாரு சார்? என்ன சொல்றம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு யோகமா? அடிச்சதுடா லக்கி பிரைஸ். நமஸ்காரம், நான் தான் அந்த ஆளு. என்னமா அது ரியாக்ஷனே இல்லாம பிளாங்கா நிக்கிற அந்த ஆளு? அவருக்கு தமிழ் தெரியாது சார், நீங்க தெலுங்குல சொல்லுங்க. விளையாடுறியா? எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாது? அதுல என்ன சார் சிரமம் உங்களுக்கு? இங்க வாங்க. எங்க வரணுங்கிற? இங்க வாங்களே, நான் சொல்லி தரேன் சார். நான் தான் உங்க சொத்துக்கு வாரிசுங்கிறதுக்கு தெலுங்குல நேனே நீ பெல்லானிக்கு மோகுடு அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க சார்.
நேனே நீ மெல்ல அமுக்கி ஐயோ, அவசரப்படாதீங்க சார். நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நேனே நீ பெல்லானிக்கு மூகுடு. ம், நேனே ஆ. நீ பெல்லானிக்கு முகுடு. முகுடு. ஆ, இப்ப கரெக்டா சொல்லணும் பாக்குறியா? ஆ. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஆ, கரெக்ட். இப்படியே இங்க வந்து சொல்லணும். தகப்பசாமி மாதிரி குருவுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற மாணவி மாதிரி. எல்லாம் என் நேரம். சரி வா போலாம். சொல்லி கொடுத்த பேரை காப்பாத்துங்க. வாங்க சார். இப்ப சொன்னீங்களே அது அப்படியே இந்த ஆள் கிட்ட சொல்லுங்க. போங்க. ம். சார், நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. கத்தினாலும் பரவாயில்ல, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. என்னமா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா? சார், அவர் ஒத்துக்கிற வரைக்கும் அதையே சொல்லுங்க. திருப்பி திருப்பி சொல்லுங்க. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. பரவாயில்ல, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. கொஞ்ச நாள் பரவாயில்லையா? நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயோ அடிக்காத. என்னமா என்ன விட்டுட்டு எல்லாரும் ஓடுறீங்களே? ஐயோ, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. பையா அடிக்காத. துண்ட கூட தற்காப்புக்கு உதவும். நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயோ இந்தாயா துண்டு நாருது. இருந்தாலும் பரவாயில்ல, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயோ ஐயோ, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் ஆ. சுப்பிரமணிய சுவாமி ஆ. என்னை மறந்தாய். அம்மா வாச, ஏன் இந்த பொம்பளைங்க படத்துக்கெல்லாம் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்க? அடிச்சு பல்கெல்லாம் கரட்டி விடுவேன். ஒண்ணு ஏண்டா எங்க பரம்பரை சொத்துரா? எது? ஆமா, எங்க தாத்தாவுக்கு 3 என்னது? பொண்டாட்டி, ஆஹா. எங்க அப்பனுக்கு 2, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். உன் மோர கட்டைக்கு 1 போதும். சும்மா இருடா. என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் ஊத்த வந்துட்ட? அம்மா வாச, உலகத்தை மறக்கிறதுக்காக ஊத்திக்க வந்திருக்கேன். இந்த அள்ளி இருக்காளே அள்ளி, ஒரு தெலுங்குக்காரனை உசிப்பி விட்டு அடி அடின்னு அடிச்சிட்டா. ம். என்ன கட்டான உடம்பு. ஏமா உன கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லீங்க. குழந்தை ஒண்ணதா? யோ என்ன என்னடா? ஏப்பா சிரிக்கீங்க? அமாவாச, ஏன் இப்படி வீணா அடி வாங்கி அவஸ்தைப்படுற? வர்ற பொண்ணு கிட்ட முதல்ல குழந்தை உண்ணுதான்னு கேட்கணும், அப்புறமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கணும். உண்டோம், இத முதல்ல சொல்லக்கூடாதா? நீ இப்பத்தானே அடி வாங்கின. இனிமே அப்படி செஞ்சிடறேன். சரி, இன்னொருத்தி வராமையா இருக்க போறா, அவள்கிட்ட கட்டா போச்சு. இந்த வரால 8 நாக்கு புளி கொடுங்க. ஏமா குழந்தை ஒண்ணதா? ஆமாங்க. உன கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கிண்டலா? ஏண்டா ஐடியா கொடுக்குறீங்க? இனிமே இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்க அள்ளி உட்கார்ந்து தட்டி விட்டுருவேன். அப்பா, எப்போ? ஏண்டா சத்தம் போடுற? அமாவாச, பிள்ளையாண்ட உனக்கு பிறந்தவனா ஒஞ்சாடையாவே இருக்கானே. ஏன் அறிவட்டம் உண்டா? என் பையன் என்ன மாதிரி இல்லாம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வரப்பான். தம்பி, உன் பேர் என்ன? கோயம்புத்தூர். யோ, பேரை கேட்டா ஊரை சொல்ற. யோ, எந்தெந்த ஊர்ல புள்ள பிறக்குதோ அந்தந்த ஊர் பேர் வச்சிருவேன். முத பையன் பேரு மதுரை, 2வது பையன் பேரு திருச்சி, 3வது பையன் பேரு ராமநாதபுரம், 4வது இது கோயம்புத்தூர், 5வது பிறந்த உன் பேரை வச்சிடுறேன். இந்த ஊர் பேரை வச்சிடுறேன். ஆக பாதி தமிழ்நாடு உன் வீட்டுக்குள்ள இருக்குங்கிற. யோ சும்மா ஏரியா நீ போக்கண்ணா வீட்டுக்கு. யோ, அவங்க மாவட்டத்துக்கு ஆளுங்க பேரை வச்சிருக்காங்க. நான் என் பையங்களுக்கு மாவட்டம் பேரே வச்சிருக்கேன். எப்படி? இந்தா உன் அளவு. யோ, பேரை எதை வேணாலும் வை, முதல்ல பிள்ளைங்களை படுக்க வை, படிக்க வை. உன்கிட்ட படிக்கல, உருப்பட்டாப்லதான். அமாவாசை, அது கிடக்கட்டியா, முதல்ல உன் பொண்டாட்டி 2 தோசை சுட்டு போட சொல்லியா? ஏயா, என் பொண்டாட்டிட்ட நானே தோசை கேக்குறது இல்ல, நீ கேக்குறியா? தோலை உரிச்சு கூட உரிச்சு. நம்மால உடம்பு தாங்காதுப்பா. இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல பொம்பளைகள்னால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தான். அள்ளி கைங்கரியும் தெலுங்குக்காரன் செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான். முடா முழுங்கி இங்க இருக்கியா, வீடு வரைக்கும் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருப்பா. இது ஏதோ மறந்துட்டானே. அம்மாவாசை, இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தனே பாத்தியா? காக்கா குடிச்சிட்டு போச்சு. காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா? ஏண்டாப்பா அள்ளிக்கு மாப்பிளை பார்க்க போற நீ எப்பப்பா பார்க்க போற? எல்லாம் பாட்டாட்டி இவ்வளவு நாள் பொறுத்திருந்தோம். இப்போ ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சான்னு வச்சுக்க. வரட்டும் வரட்டும். என்னது படுக்க போற நேரத்துல பவுடர் பூசிட்டு வந்து நிக்கிறேன். ஐயோ, என்ன இந்த மாதிரி அழுக்கு பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த கிழவி தோச்சு தந்தா தானே ஊர் கதையை பேசுறதுக்கே இதுக்கு நேரம் சரியா இருக்கு. விடிஞ்ச உடனே நான் உனக்கு தோச்சு தரேனே. விட்டாத, என்ன விஷயம்? ஏண்டி, உன் காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக என் தலைய உருட்டுறியா? உன் தலையில வெள்ளையா இருக்கு. இந்த மாசம் டை அடிக்கலையோ? சத்தம் போட்டு பேசாத.
அக்கம் பக்கத்துல யார் காதலியாவது விழுந்துட்டு போகுது. ஐஸ் வைக்காத விஷயம் என்ன? அண்ணே, அந்த கீத்து கொட்டையில வெள்ளை அடிச்சிட்டு லைட் எல்லாம் போட்டு வட்டமா ஒண்ணு காட்டுவாங்களே, அது என்னதுன்னு அது கூட சினிமாவோ என்னமோன்னு சொல்லுவாங்களே. அது வட்டம் இல்ல, சதுரம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதான். அந்த கொட்டாய்க்கு போலாம் வாடின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே தொல்லை. நான் கூட சொன்னேன் வேணாண்டின்னு, ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்படிங்களா? எனக்கு தெரியும். அவங்க உங்களை கூப்பிட்டாங்களா, நீங்க அவங்கள கூப்பிட்டீங்களான்னு. உன் தோழிங்களை கூப்பிடுங்க, நான் சொல்லிடுறேன். என் தங்கச்சிக்கு சினிமாவே பிடிக்காதுன்னு. யாரங்க ஒளிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சி சினிமா கூப்பிடுறது? அஞ்சல. ஐயோ அண்ணே, அவதான் திடீர்னு ஊமை ஆயிட்டாளே, அவகிட்ட போய் நீங்க என்ன பேச போறீங்க? அப்படியா? என்னடி சொன்ன? நானா ஊமை? நீ ஊமை, உங்க அண்ணன். ஐயோ கெடுத்துட்டா, காரியத்தையே கெடுத்துட்டா. ஏண்டாப்பா, தோழியோட தானே போயிட்டு வரேன்னு சொல்ற, பக்கத்துல கொட்டாங்க இருக்கு, போயிட்டு வரட்டும்பா. பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் தனியா சினிமா அனுப்ப கூடாது. காலம் கெட்டு கிடக்குதுல்ல. அண்ணா அண்ணா, இன்னைக்குதான் கடைசி நாள் அண்ணே, நீ காசு கூட கொடுக்க வேணாம். அஞ்சல கிட்ட பாசு இருக்குன்னு நாங்க 4 பேரும் போயிட்டு வந்துடுவோண்ணே. நாங்க போறோண்ணே. நல்ல நல்ல என் செல்ல அண்ணன். நாளைக்கு பணமரத்து பட்டியல ஒரு பொண்ணு பார்க்க வராங்க. அப்ப தூங்கி வஞ்சிட்டு நிக்க கூடாது. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாண்ணே. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி, இத வச்சுக்கிட்டு இன்டர்வல் ஏதாவது வாங்கி சாப்பிடு. மீதி இருக்கிறத என்கிட்ட கொடுத்துரு. சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூண்ணே. வரேண்ணே. ஏ கிழவி, பாய் தலைகாணி எல்லாம் ரெடியா எடுத்து வை, நான் வந்த உடனே படுக்கணும். அப்படி ஆகட்டும்பா. வாரா. ஏண்டாப்பா, மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு சொன்னீங்க, அவன் எப்படி பார்ப்பான்? அதான் நாளைக்கு வரான்னு சொன்னேன்ல, அப்ப பாத்துக்க. கண்ணாடி கிண்ணாடி தயார் பண்ணி வச்சுக்க. எதுக்கும் ஏன் டெல்லி, நேத்து உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? ஆமா, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல. ஆமா, ஆம்பளை என்ன வெட்டிட்டு இருப்பியே, இப்ப என்னடி பண்ண போற? மாப்பிள்ள வந்த உடனே பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள, நீங்க தான் என்ன கட்டுக்கணும். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். பாகுனாரண்டி. இந்த ஊர் நாட்டாம தங்கச்சி அல்லின்னு அடக்கமான பொண்ணு இருக்குங்களாமே, அதை புடிச்சிருக்கான்னு நான் பாத்துட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அவ அடங்கா பிடாரி சார். அவ கொல்ல கூட பண்ணிடுவா. தெரியாதா? அந்த பொண்ணை பத்தி தெளிவா விவரமா சொல்லுங்க. தெளிவா விவரமா? அதுக்கு என்ன சொல்லிடுவாங்க. வாங்கடி. 4ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களே ஒழிய எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. மாணவர் தலைவனா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை இதெல்லாம் எழுதுடான்னு சொன்னா அவன் மாசத்துல 29 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னது புது சாக் பீஸா வாங்கி வச்சா அதெல்லாம் தின்னுறீங்க, இங்க சரியா எழுத மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது? பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சைலன்ஸ். போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட்டீங்களா? நிஜமாவா? நெத்திலி, ஏன் உன் முகம் சரியில்லை? உனக்கு ஏன் தலை சரியா ஆடல? கொஞ்சம் இந்த பக்கம் வா, புஸ்தகத்தை கொண்ட. ஏண்டா 2ஆம் கிளாஸ் புஸ்தகம் கொண்டாந்துருக்க? அது வந்து சார், எங்க அப்பா நேத்து கடையெல்லாம் சுத்தி பார்த்தாரு. இந்த 4ஆம் கிளாஸ் புஸ்தகம் கிடைக்கலன்னு 2ஆம் கிளாஸ் புஸ்தகம் வாங்கி வந்து கூட்டாரு சார். அறிவு கொழுந்து, உங்க அப்பனையும் படிக்க வரும்போது கூட்டு வரதானே? போய் தலை உட்கார். மணி 11 ஆகுது. தமிழ் முடிஞ்சது. கணக்கு, கழித்தல் கணக்கு. 3ல இருந்து 7 போகுமா? மூக்கமா சொல்லு. போகாது. ஏன் தெரியாது. உங்க அப்பா வட்டிக்கடை வச்சிருக்கான், இது கூட தெரியல. போகலன்னா பக்கத்துல இருந்து உன்னை கடன் வாங்கணும். அறிவு கட்ட வாத்தி. யாரும் இந்த மாதிரி பேசுறது? ஏயா? ஓ, நீயா? உன் கடன் வாங்குற புத்திய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறியா நீ? நீ அப்டால் பியூன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே வாத்தியார். பசங்க எதிர கொஞ்சம் மரியாதையா பேச வேண்டாமா? யோ, 50 100ன்னு சாராய கடையில கைமாத்து வாங்குறிய, அப்ப எங்கயா போச்சு இந்த மறுவாத? சரி சரி, இப்ப எதுக்காக வந்த? நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வரானா, அந்த ஆளு சொல்ல சொன்னான். அந்த ஆளுன்னா எந்த ஆளு தெரியல. பரவாயில்ல, நீ ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்கிற மரியாதையை விட எனக்கு கொடுக்கிற மரியாதை ரொம்ப தேவையில்ல. டேய் கணேஷ் பெஞ்சி, உட்கார குமார் தானே? நீயாவது 50 100ன்னு கடை வாங்குற, அந்த ஆளு 1000 500ன்னு இல்லையா வாங்குறான். அது காரணம் இருக்கு. அவருக்கு 2 வீடு, பெரிய வீடு 1, சின்ன வீடு 1. சரி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. என்ன 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 அழுக? இந்த பையனை பூதம் திட்டுறான் சார். உட்கார். சார், பூதம்னா எப்படி இருக்கேன் சார்? ஐயோ, அப்ப நீயும் உட்கார்.
நான் பூதத்தை எங்கடா பார்த்தேன்? உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போனானே ஒருத்தன் பியூனு, கிட்டத்தட்ட அவன மாதிரிதான் இருக்கும். இருக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க மாறி அவனை விட கொஞ்சம் கருப்பா தடியா இருக்கும். டிவோ வர்றானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன உடம்பு, என்ன அழகு! என் பொண்டாட்டி தான் இருக்கா. இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்க. ஐயோ, பார்த்தா கண்ண ரெண்டும் நோண்டிடுவாளுங்களே. இப்படி பண்ணா என்ன? மழக்கண்ணு நோயின்னு சொல்லிட்டா. ஐயோ, அம்மாவுக்கு வரண்டி. ஐயோ, அம்மா தெரியலையே. பொம்பளைங்க குடிக்கிற இடத்துல வர்ற. அப்படி அக்கா மார்களே, மன்னிச்சிருங்க. அக்கா மாறா? சரி, அக்கா தாய் குளமே. ஏயா, நல்ல கண்ணை திறந்துட்டு வர்றதானே, ஏன் இப்படி தடுமாறுற? அதையம்மா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். இது நான் செஞ்ச பாவம் இல்ல, எங்க அப்பனும் ஆத்தாவும் செஞ்ச பாவம். எனக்கு 5 மணி ஆனா கண்ணு தெரியாது. நான் டவுனுக்கு சரக்கு வாங்க போறப்போ என் பொண்டாட்டிய கூட்டு ரோட்டில் நில்லுடின்னு சொன்னேன். அவ நிக்கல. என்ன பண்றது? வழி தவறி வந்துட்டேன். நான் தனியா போறேன். லாரிலையும் பஸ்லயும் சைக்கிள்லயும் விழுந்து செத்து போயிட போறேன். ஏய், பாவண்டி அந்த ஆளு. ஊருக்கு போவன் இன்னும் 2 பர்லாங்க இருக்கு. ஐயோ, உயிரோட இருந்தாலாவது கடனாவது தருவான். அப்படி ஓரமா உட்காருப்பா, நாங்க குளிச்சுட்டு போகும்போது உன்னை கூட்டி. யாரு? குரலை பார்த்தா நம்ம தயிர்கார அம்மா மாதிரி தெரியுது. உங்களுக்கு தங்கமான மனசு. அக்கா, இத கொஞ்சம் இறக்கி வைங்களே. ஆமா, ஒரு கை யாரு பாப்பா? மெதுவா இறக்கி வை, மெதுவா. யாரு? நம்ம அஞ்சலையா? நல்லாருமா? நல்லா. சரி, இப்படி உட்கார அம்மாவாசை. போகும்போது கூட்டிட்டு போறோம்னு சொன்னல, உட்காரியா? அட உட்காரியா? ஐயோ, என்ன உடம்பு! என் பொண்டாட்டி தான் இருக்கா. போடவு டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதான். பாடி, அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுது. வேணும்னே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். மொழிய பாரு, ஆடு தெரிய மாதிரி முழிக்கிறாண்டி. அவனை ஒரு கை பாத்துருவோமா? வா. இரு. அம்மாவாசை, இப்போ உனக்கு கண்ணே தெரியாதுல்ல? அது வந்து 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 என் பொண்டாட்டி விட்டுருங்க, அப்புறம் கண்ணு தெரியும். என்ன குளிச்சிட்டீங்களா? பைய குளிங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன கரும்புன்னு சத்தம் வருது? மாங்காய் அடிக்கிறீங்களா? அதுக்குள்ளவா? ஐயோ, கரும்புன்னு கடிக்கிறாளுகளே, என்ன செய்யறது? வீட்டுக்கு போன பொட்டாட்டி உடப்பானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி வா வழிக்கு. அமாவாசை, இப்ப மட்டும் எப்படியா கண்ணு தெரியுது? இந்த மாலக்கண்ண நோய்க்கு பாம்பு தேளு புறால தெரியும். ஏய், சாப்பிடுங்கடி. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இது? கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட வந்துட்டீங்க? ஏயா, டாக்டர் வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு வரலாம், வக்கீல் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வரலாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் காக்கி யூனிஃபார்ம்ல வரலாம். நான் மட்டும் கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதா? யோ, அவங்கள விட நான் ஜாஸ்தி படிச்சவியா? அதுவும் இல்லாம என் பேருக்கு பின்னாடி 7 இங்கிலீஷ் வார்த்தையில பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்க. நான் கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட தான் வருவேன். அது என் இஷ்டம். பேஷா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அம்சமா இருக்கீங்க சார். குட் குட் குட். நல்லா அடிக்கிறீங்க சார். ஏயா, என்ன முட்டாள் நினைச்சே நீ? இல்ல முட்டாள் நினைச்சே நீ? சார் சார், இப்ப வேணாங்க, அதெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு முடிவு பண்ணிக்குவோம். சும்மாரியா மரவட்ட பேச சும்மாரியா சார், கோச்சிக்காதீங்க சார். ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எனக்கு கூல் ட்ரிங்க் சார் தேவையில்லை, நான் போறேன். போலாம், நம்ம குடிப்போம். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேண்டாம்னு சொன்னா உடனே போயிருதா? எனக்கு இந்த ஹெட் மாஸ்டர் தேவையில்லை, இந்த ஸ்கூல் எனக்கு தேவையில்லை, நான் போறேன். ரொம்ப இருக்காதீங்க, ட்ரெஸ் கையோட வந்துடும்.
வாங்க சார் போலாம். எனக்கு எப்ப கூட்டிங் தேவையோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல கடமை. காசை பார்க்கலாமா? போலாமா? வாங்க. ரெண்டாம் புலிகேசி மாதிரியே நடக்கிறீங்களே. இவ வரார். மனுஷ சத்தத்திலே வர மாட்டேங்கிறாரு அந்த ஆளு. எதுக்கு வசதியா தமிழ் ஆரம்பம். சாப்பி எழுத மாட்டேங்குது. என்ன பண்றது? வாங்க சார். பார்த்து தலை அடிச்சு குனிஞ்சு வாங்க. சார் இது நாற்காலி. இதுலதான் உட்காரணும். சரி சரி. மேஜை. இது வந்து என்னது? இது கம்பு எடுத்தா தான் எனக்கு மூடு வரும். என்னையாது கிளாஸ்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? சொல்லுங்க. எந்திரிங்கப்பா. உட்கார சொல்லு. சரி உட்காருங்கப்பா. என்னது? இது ஒரு தனி ரகம் சார். தமிழா? தமிழ் படமா? இல்ல தமிழ் பாடம். என்னையே கரெக்ஷன் பண்ற நீ? ஏன் ஒரு காலை விட்டு நீ சேர்த்து கொண்டிருந்தியா? தமிழ்ல என்ன கேள்வி கேட்கலாம்? உங்க இஷ்டம் சார். கம்ப ராமாயணம். உங்களுக்கு எல்லாம் கம்ப ராமாயணம் தெரியுமில்ல? நல்லா தெரியும். சொல்லுங்க. எல்லாரும் சத்தம் போடக்கூடாது. ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும். சார் எதுக்கும் பொம்பளை ஸ்டூடெண்ட் ஆரம்பி. பரவாயில்ல. கேட்ட கேள்விக்கு பதில் வந்தா போறோம். கம்ப ராமாயணத்துல ஒரு கேள்வி கேட்டு சத்திரம் பாரு. ஜனகரோட வில்ல ஒடிச்சது யாரு? சிவப்பு சட்டை பதில் சொல்லு. கேள்வி கேட்டா பேனா கொடுக்குற. உட்காரு. Sit down. அது சொல்ல முடியும் சார். Get up, get up, get up. ஜனகரோட வில்ல ஒடிச்சது யாரு? நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் உடைக்கல. அம்மா தாயே உட்காருமா. ஒரு மாதிரி தான். பச்சதாவணி பதில் சொல்லு. யாரு? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். அன்னைக்கு தான் தெரியும். யூ சிட் டவுன். சவுதாவணி பதில் சொல்லு. என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அள்ளிதான் செஞ்சிருப்பா. என்ன சார்? உட்கார சொல்லியா? உட்காருமா. ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு யாருக்குமே தெரியாதா? இவ்வளவு பெருசா வாய தரங்க பயப்படுவாங்களே சார். என் தலை விதியா? இங்க வந்து மாட்டிட்டு முடிக்கிற பாரு. என் தலை விதி. சார் வருத்தப்படாதீங்க. என் கிளாஸ் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லல. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தண்டா காரியங்களா செய்வாங்களே ஒழிய வில்ல உடைக்கிறது கல்ல உடைக்கிற மாதிரி பெரிய சமாச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க சார். ஓ எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயப்படுறேன். ஏயா அறிவு கட்ட முண்டமே. பசங்க எல்லாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு தெரியட்டுமே. ஏயா பசங்களுக்காக வக்காலத்து வாங்குறியா? வக்கீலுக்கு படிக்க வேண்டியதானையா? காசு இல்ல சார். அதையே என்ன கொடுக்க சொல்றியா? யோ ஒன்னு அது இருக்கட்டும். எங்க அந்த எச்எம்? எங்க அந்த ஹெட் மாஸ்டர்? நல்ல முட்டுங்க. ஹெட் மாஸ்டர் அங்க பாருங்க. டிஓ வர. யோவாதி என்னையா பாடம் நடத்துற நீ? டிஓ தம்மாத்துண்டு கேள்வி கேக்குறாரு. இது பதில் சொல்ல தெரியல உன் பசங்களுக்கு. சார் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த அல்லி பொண்ணு தான் கொஞ்சம் வாலு. ஆனா அவ கூட நிறுத்தியா? அல்லி பள்ளின்னுகிட்டு. சார் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. வில்ல உடைச்சது யாருன்னு நாமளா ஒரு செட்டப் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். வேணும்னா வில்ல உடைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. 1000 ரூபாய் குடியாங்க. யோ வாத்தி வில்ல உடைச்சது யாரு தெரியுமா உனக்கு? அதான் டியூட்டி ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சொல்ற கேட்டுக்கியா? ஜனகர வில்ல உடைச்சது கூனி. இப்ப குனி. நிறுத்தியா? ஏயா என்னையா பள்ளி நடத்துறீங்க? ஜனகருடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியலங்கறாங்க. அதுவும் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல. ஒரு எச்எம் உனக்கு தெரியல மார்ல அடிச்சுக்க. ஏயா ஜனகருடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா கூனிங்கற. ஜனகருடைய வில்ல உடைச்சது யாரு தெரியுமா? துரியோதனை. அது கூட தெரியல. உங்களுக்கு ஒரு எச்எம், ஒரு வாத்தி, ஒரு காக்கி சட்டை போட்ட பியூனு. உங்க எல்லாருக்கும் அவ்வளவு பசங்க. இந்த பள்ளியோட உருப்பட நினைக்கிற? உருப்படாது. உருப்பணம்னா எனக்கு தெரியும். உருப்படாது. உருப்பணம்னா ஒரு புத்திசாலியான வாத்தியார் தேவை. உடனடியா தேவை. நானே அனுப்பி வைக்கிறேன். பாருங்க கிளம்புங்க. அப்புறம் வரட்டுமா? இல்ல சார் நீங்க எனக்கு 10 காசு பேலன்ஸ் தரணும் சார். அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டீங்க. என்ன சார் நீங்க அப்ப இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப இல்லன்னு சொல்றீங்க. சொன்ன சார் அத ஒரு பெரிய விஷயமா இப்ப பேசிட்டீங்களா? அதனால சார் நீங்க கொடுத்துருங்க சார். நல்ல பர்சனாலிட்டி சார். நல்ல முகம். அது இருக்கட்டும் சார். எனக்கு பேலன்ஸ் கொடுங்க சார். ரொம்ப போச்சு. கிளம்புங்க சார். என்ன சார் நீங்க 10 காசு சார். என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? சாயங்காலம் சாராயங்கள்ல சோடா குடிக்குவோம்யா. என் காசை வச்சு நீங்க என்ன சாராயம் குடிக்கிறது? ஏன் பெரிய தொலையா போச்சு. கொடுத்துருங்க சார். 5 காசு எடுத்து வச்சிருக்க. மீதி 5 காசு கண்டிப்பா மணி ஆடலாம். என்ன சார்? கண்டிப்பா அனுப்பிச்சுங்க சார்.
டெஃபினட்டா அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? முதல்ல ஊருக்குள்ள வரும்போதே கஞ்சா பாரியா, கஞ்சா பசங்க எல்லாம் கையில டேப் ரெக்கார்டர் வந்துட்டானுங்க. யோ டிரைவர் கிளம்பியா சீக்கிரம். ரைட் ஏங்க இந்த பட்டி வீரம் பட்டிக்கு எப்படி போறது? ஆமா, நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா. அப்படியா? ம். பாத்தியாரா? ம். என்ன தம்பி, நீங்க வந்த வழியில தான் ஊர் இருக்கு, வாங்க பேசிட்டே போவோம். ஏங்க உங்க பேர் என்ன? அம்மாவாசை பிஏ. பரவாயில்லையே, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அது படிப்பு இல்லப்பா, என் இன்சியல். ஒரு சோசியக்காரன் சொன்னா, உன் இன்சியல முன்னாடி போடாத பின்னாடி போடு, அதிர்ஷ்டம் கூரைய போட்டுட்டு கொட்டுன்னு சொன்னான். கொட்டுச்சா? கூரை பிஞ்சு போய் தூசி விட்டுனதான் மிச்சம். ஐயோ அப்படியா? ஆனா நான் விவரமானவன். அண்ணே. என்னடா சொன்ன? இல்ல எங்க போயிட்டு வரீங்க? சந்தையில போய் என் பொண்டாட்டிய வித்துட்டீங்களா? அறிவிட்டவனே, முயல் குட்டி கேட்டா வாங்கிட்டு போறேன். ஓஹோ, அந்த முயல்ல இருந்து ஒரு அக்கையை பிச்சு கொடுத்தீங்கன்னா நான் சாக குறைஞ்சுக்கிட்டே போய் சேருவேன்ல. அறிவு இருக்கா? ஏது போடா. சரியான மடையன். முயல் குட்டியில போய் ரெக்க இருக்கிறான், ஆமை நினைச்சான். சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. வாங்க போலாம். அப்படியா? தம்பி ஊர் வந்தாச்சு. எங்க மக்களே காணோம்? மக்கள்லாம் வரமாட்டாங்க, நைட்ல புரணி பேச வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகணும் அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி அப்படியே ரைட்ல போ, ம், அப்படியே கொஞ்சம் லெப்ட்ல போ. ம். அங்க தவக்கல ரசீர் பண்றோம்னு போடு போட்டிருக்கோம், அங்க போகாத. அதுக்கு பக்கத்துல போ. சட்டசபை மாதிரியா கூச்சல் குழப்பமா இருக்கும், அதான் உங்க ஸ்கூல். இங்க கூட பசங்க சத்தம் போடுவாங்களா? ஆமாப்பா. இன்னொரு விஷயம், என்னத்த முத பார்த்த எங்கள்ட்ட சாப்பிடணும், புரியுதா? போ. பாட்டை எதிர விட்ட நாக்கு சேவந்த புள்ள. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. பரவாயில்லம்மா, தெரியாம தானே பட்டுச்சு. யோ, நான் வேணும் தான் அடிச்சேன். வாங்க சார் வாங்க. வந்த உடனே நல்ல வரவேற்பு. அமாவாசை சொன்னா புதுவா தேடி இப்பதான் பெட்டியோட வந்துகிட்டு இருக்காருன்னு. அடங்காப்படாத என்ன பொண்ணு அட்டி பருவம். ஏண்டி ருக்கு, பெட்டியும் படுக்கையுமா வெளியூர்ல இருந்து வந்திருக்கானே, ஆக்கி பொங்கி பள்ளிக்கூடத்திலே கொடுத்து நடத்த போறானா? வெளியே வந்தாமா இருக்க முடியும். தயவு பண்ணி உள்ள வாங்க. லோரி, பிரசன்ட் சார். சாந்தி, பிரசன்ட் சார். வடிவு, பிரசன்ட் சார். சரவணன், பிரசன்ட் சார். ஒரு வாரமா ஸ்கூலுக்கு ஆப்சன்ட் போல இருக்கு. கல்யாணம் சார். யாருக்கு? உனக்கா? இவங்க அண்ணனுக்கு சார். சரி சரி, உங்க அண்ணன் யாரு கட்டிக்கிட்டாரு? ஒரு பொண்ணை சார். ஏய், பொண்ணை கட்டாம ஆம்பளைய கட்டுவாங்க. ஏன் சார், போன வாரம் நம்ம அஞ்சலி அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததே, அவன் ஆம்பளையை தானே கட்டிக்கிட்டான். ஏன் அதிக பிரசங்க உன்னையா கேட்டேன்? உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். நான் படிச்சு அதா வரணும் இதா வரணும்ட்டு. எங்க நீங்க ஒவ்வொருத்தரா இருந்து என்னவா வர போறீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல நீ சொல்லுமா, என்ன வர போற? நான் எங்க அத்தை மாதிரி நர்ஸா வைப்பறேன் சார். உட்காரு. நீ? நான் பெரிய சினிமா டைரக்டரா வர போறேன் சார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெரி குட். நீ? டாக்டரா போறேன் சார். முகத்தை பார்த்தாலே தெரியுது. உட்கார். நீ? உங்களை மாதிரி வாத்தியாரா போறேன் சார். பாவம் பழக்க தெரியாத. உட்கார். நீ? நானா? நான் முதல்ல வயசுக்கு வர போறேன் சார். போய் சொல்றேன் சார், இவன் வயசுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு சார். கடிமாடு 1.5 கழுத வயசாவது. உனக்கு கிளாஸ்ல எப்படி நடந்ததுன்னு தெரியல. Get out. இளமை இனிதோ இனிதோ, இளமை இனிதோ இனிதோ. என்ன சார் அது? நாட்டாம தங்கச்சி அத போய் போயா? எம்எல்ஏ மகனுக்கே பாஸ்போர்ட்ல இருந்தா இந்த பட்டிக்காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வாத்தியார் வேலை பார்க்க முடியுமா? அதை விட வாத்து மேய்க்க போலாம். அவன் வாத்து மேய்க்க போனா நமக்கு என்ன, இல்ல மாடு மேய்க்க போனா நமக்கு என்ன? ஏய் அல்லி, இருந்தாலும் இந்த புது வாத்திக்கு ரொம்ப திமிருடி. உன்னை கண்டா இந்த ஊரே பயப்படுது. அவன் என்னடானா உன்னை ரொம்ப தான் மிரட்டுறானே. சும்மா இருடி. இந்த அள்ளியோட பவர் என்னன்னு இன்னும் அந்த ஆளுக்கு தெரியல. கூடிய சீக்கிரத்துல இந்த அள்ளி யாருன்னு அவனுக்கு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. இந்த பறக்க விடு. அள்ளி ரெடியா? விடட்டுமா? ஐயோ, என்னடி இது? காத்தாடி வால் இல்லாம சரியாவே பறக்க மாட்டேங்குதே.
சூத்திரம் சரியா போட்டியாடி? இதுக்கு தான் செய்ய தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து செய்டின்னு சொன்னேன். ஐயோ, இப்ப வாளுக்கு என்னடி பண்றது? சரி, காத்தாடி மேல இருக்கும். வீட்டுக்கு போய் காத்தாடிக்கு வால் எடுத்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒரு நிமிஷம் இரு வர. எப்படி நம்ம ஐடியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டி. இனிமே எவனும் நாட்டுல கோமனம் கட்ட மாட்டான். சார் இருக்கட்டும் சார், விடுங்க சார், பரவாயில்ல. கொடுங்க சார், தூக்கிட்டு ஓடிட போறேன். சரி சரி, எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க விசாலமா தங்கணுங்கிறதுக்காக நாட்டாம ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணிருக்கார். அங்கதான் வந்திருக்கோம். சின்ன வீடா? சின்னதாக இருக்கும் வீடு. என்னாச்சு? சாவியை தேடுறேன் சார். தேடுங்க. இங்க இருக்கா? போர் வீரன் வாழ உருவுற மாதிரி ஒரு ஸ்டைல் கவனிச்சிங்களா? பழைய சாவி, பழைய திறந்துருச்சே. ஒரு பிடி கிடைக்க மாட்டேங்குது. பாண்டியன் சார், ம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேளுங்க. அது என்னது? ரேடியோ பெட்டியா? இல்ல, டேப் ரெக்கார்டர். எது வேணுங்கிற நேரத்துல அமுக்குனா சத்தம் வருமே, அதுவா? அதேதான். ஆஹா. எனக்கு நாட்டுப்புற பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொல்லங்குடி கருப்பா இருக்கா? அடடா, தூங்க வைக்கிற மாதிரி என்ன ஒரு பாட்டுங்க. தூங்குங்க. இப்ப எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க இதை வச்சுக்கிட்டு தானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டல்ல கரப்பாம்பூச்சி பல்லி கலந்து முட்டை போட்ட மாதிரி கலர் கலரா இருக்கே, அது என்னங்க? விட்டமின் மாத்திரை. ஆஹா, எங்க ஊர்ல வைட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால தான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், இத சாப்பிட்டா உடம்பு நல்லா தடியா வரும். சார், எனக்கு என்னமோ பண்ணுது, நான் போயிட்டு வந்துடுவா? தாராளமா போயிட்டு வாங்க சார். அந்த பக்கம் போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. பெரிய கிணறும் சின்ன செம்புமா இருக்கும், ரெண்டையும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. பின்னால வருவோம். அந்த விட்டு அந்த சத்து 2 மாத்திரம் சாப்பிட்டதுக்கு 2 காலம் தரையில ஊன முடியும். நீங்க என்னது இடுப்புல நிக்க மாட்டேங்குது. மதன் மித்ரா மித்ரா ஓஹோ, அடடா, என்ன கண்ணு இருட்டுது. பின்னையும் பிடிப்பேன். முதல்ல வேட்டியை பிடிக்கிறேன். என்னது? ஓஹோ, உடம்புல பலம் ஏறிக்கிட்டு இருக்குது. வரேன்டா வாத்தியார். பிச்சையா, இந்த பக்கம் கண்ணு தெரியலையா? ஓ, இங்க இருக்கியா? பிச்சையா? அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம் பிச்சை எடுக்கிறதுக்கு. யோ, பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? ஓஹோ, ஸ்டெப் கட்டிங் வேற 15 ரூபாய் ஆகும். அது மட்டும் இருந்துச்சுன்னா மாசத்துல 10 நாளா சந்தோஷமா கிடைச்சிருவேன். உள்ள உட்கார்ந்து சூடு கூட ஆறல, அதுக்குள்ள தேடி பிடிச்சி வந்துட்டீங்களா பிச்சை கேட்கறதுக்கு? போயா. யோ, எந்த பெரிய மனுஷன் என்ன வந்து தேடி காசு போடுறான்? போயா, வேலையை பாத்துக்கிட்டு. பிச்சை எடுக்கிறதா எங்க வேலையா? நீ என்னையா போக சொல்றது? பிச்சைக்காரனை விரட்டாதான் என் வேலை. போயா. வர வர பிச்சைக்கார பசங்க தொந்தரவு தாங்க முடியல. என்ன இது, இங்க போட்டு இந்த கட்டில காணோம். இங்க இருக்குதா? அது கூட அடிக்கடி இடம் மாறிடுது. நடந்தே மூடி இருக்கிற வீடு திறந்து கிடக்குது. உள்ள அழுவு புது வாத்தியார் வந்து உன்ன பழைய வாத்தியார் போயிட்டானே, மல்லிய போட்டானே. ஐயம்மா, ஐயோ ஐயோ, ஐயோ, ஏராசா போயிட்டியே. ஐயோ, சொம்பெல்லாம் வச்சு சுத்தி வரக்கூடாதுங்க, புது பானையை வச்சுதாங்க உடைக்கணும். இந்த ஒப்பாரி கூட நல்லாதான் இருக்கு, இதையும் டேப் பண்ணுவோம். போறப்ப நல்லா தானே இருந்தான். என்னது, விட்டமின் மாத்திரைன்னு நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டானா? வாத்தியார வாத்தியார, உங்களை வாத்தியார தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? நல்ல சமாச்சாரம்.
கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, ம். அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆஹா. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டியவ இல்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு 4 எழுத்து படிச்சிருக்கீங்க. ஆ. சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முத தடவையா என்கிட்ட யோசனை கேக்குற. ரொம்ப ஈஸி. இப்ப பார், நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான். துண்டை விலக்கிட்டு அவன் கையை பிடிச்சி, கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு. சொல்லி முடிச்சா கடப்பாறை இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போ, பார்த்து போய் ஜனங்க. போடாமலிங்க. அட நீயா? என்ன இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு ஒண்ணும் வர? இல்ல அமாவாசை, மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்க விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்முட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம். ஆஹா, நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வா. ஐயா, இவனுக்கெல்லாம் ஒரு இவனும் சோழனா. போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். என்ன பண்ண முடியும்? உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. டேய் இங்க வாடா. எங்கடா போற? பாண்டியவாதியாருக்கு டீ வாங்கி போறேன். அத கொண்டா. அத கொண்டாடா. கொடுக்க மாட்டேன். கொண்டாடானா? இத போய் ஏதாவது வாத்தியார் கிட்ட சொன்ன உன்னை கொன்னு விடுவான். ஆமா. ஏன் என்னடி பண்ண போற? முழிக்கிறான் பாரு சிறுன்னு. ஏய் பொட்ட பட போற? இத போய் நம்ம பாண்டியன் வாத்தியார்ட்ட கொடு. போ. நீல சாணி கலக்கிறத சொன்ன மவனே கோவணம் கட்ட மாட்டான். ஆமா. போடா. இந்தாங்க சார் மீதி சில்ற. போய் முறுக்கு வாங்கிட்டு வா. என்ன புது வாத்தியாரையா? வாங்க சார். ஓய்வு ஒழிச்சு இல்ல, அதான் வர முடியல. உட்காருங்க இல்ல சார். இல்ல, அப்படி உட்காருங்க, நான் அப்படி உட்காந்துக்கிறேன். சரி சார், ஸ்பெஷல் டீ சாப்பிடுங்க சார். இருக்கட்டும் தம்பி, காலையில இருந்து பசங்க கிட்ட கத்திருப்பீங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்த ஊருக்கே பெரிய மனுஷர் நீங்க, முதல்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க, உபசரிக்க வேண்டாமா? சாப்பிடுங்க. இப்பதான் மோர் சாப்பிட்டு வந்தேன் தம்பி, நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் சார், சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிடுங்க தம்பி. பரவாயில்ல சார், சாப்பிடுங்க சார். அட, வளர்ற வயசு நீங்க தான் சாப்பிடணும்னா இந்த ஊருக்கே நாட்டாம நீங்க சாப்பிடுங்க சார். சொல்றேன், நீங்க சாப்பிடுங்க தம்பி. ஐயோ சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க தம்பி. ஐயோ சாப்பிடுங்க சார் ப்ளீஸ். சரி தம்பி, இவ்வளவு சொல்றீங்க, ஸ்பெஷல் டீ குடிச்சிடுறேன். தம்பி ஆசையா வாங்கி கொடுத்த டீ கீழே கொட்டி போச்சு. பரவாயில்ல, நான் வேற டீ வாங்கிக்கிறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. சார் என்ன சார் திடீர்னு சார்? வேணும் சார் ப்ளீஸ். என்ன வேணாங்க, நீங்க அமாவாசை கடையில நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். என் தங்கச்சி அள்ளிக்கிட்ட சொல்லி வாக்கி ருசியா சமைச்சு போட சொல்றேன். இந்த வாரம் வந்து சாப்பிடுங்க, அப்புறம் வாரம் நீங்களாவே வந்துருவீங்க. ஓகே கண்டிப்பா வந்துடணும். ஓகே. ஐயோ அண்ணா வராது. அதோ அழகா வாத்தியாரடி. சார் சார் இங்க வாங்க சார். என்னது விதி கூப்பிட்டு வச்சு விளையாடுது? என்ன சார் நீங்க? அந்த புது வாத்தியார் ஒரே சிடுமுஞ்சியா இருக்காரு சார். அவனுக்கு அளவுக்கு பர்சனாலிட்டி கிடையாது. பாடம்லாம் ஒழுங்கா எடுக்கிறானா? பீட்டி படிச்சவன். ஒரே சத்தம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாரு சார். கிளாஸ்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு சார். சொல்லுங்க. ஆமா சார். தூங்க முடியாத அளவுக்கு பாடம் எடுக்கிறான். அது இருக்கட்டும் சார். வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணா அவர் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது தெரியும். சொல்லுங்க. பாவக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், குழஞ்சு போன சோறு. இந்த ஐட்டத்தை எல்லாம் அமாவாசை மெஸ்ல தினமும் தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு லபோதிபோன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு லபோதிபோன்னு புலம்புறதுக்கா? சார் சார் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க சார். அல்லி, நான் உனக்கு வாத்தியார். அரைச்சி கொடுத்துட்டே வந்துட்டேன். வசமா வந்து இந்த மூஞ்சல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன? இது வர்றேன், ஒண்ணும் இல்ல. சுருங்கிக் கொண்டே வருகிறது. என்ன வாத்தியார, என்னது காலங்காத்தால என்ன தேய்ச்சிட்டு இருக்கீங்க?
டவுனுக்கு போய் ஏதாவது புதுசா சினிமா கினிமா பார்க்க போறீங்களா? சேச்சே இன்னைக்கு நாட்டாம வீட்டுல நம்மள விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதான் காலங்காத்தால எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கேன். பாட்டி ஏண்டி ஒருத்தர் விருந்து கூப்பிட்டா இப்படி காய்கறி ஆக்கி போடுவாங்க? ஒரு கோழி அடிக்கலாம்ல, இல்ல மீனு முட்டை ஏதாவது பண்ணக்கூடாது? ஐயா அவர் சுத்த சைவம் பாட்டி. அவருக்கு பிடிச்ச சமையலா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வாத்தியார, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2-3 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த அமாவாசை மிஸ்ல சாப்பிட்டாலே இப்படித்தான். இன்னைக்கு நாட்டாம வீட்டுல விருந்து கூப்பிட்டுருக்காங்க. வயிறை காலி பண்ணிக்கிட்டாதானே கோழி மீன் கறி நல்லா ஒரு வெட்டு வெட்டலாம். அதனால்தான். என்ன அது வடிச்ச தண்ணி மாதிரி இருக்கு? ஏண்டி சோத்த கூழ் மாதிரி ஆக்கியிருக்க? குழைய குழைய இருந்தால்தான் பாட்டி அவருக்கு மிகவும் பிடிக்கும். பாவக்காயில உப்பு ஜாஸ்தியா சேர்த்துக்க. என்ன கோழி மீன் முட்டை இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். அரடா வாங்க வாத்தியாரையா, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னங்க நீங்க, நான் மறப்பேனா? மெஸ்ல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. வாங்க நல்ல சாப்பாடை சாப்பிடுவோம். வாத்தியாரு சாப்பிட வர போறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ அடுப்படிக்கு போனவதான் இன்னும் வரல. அம்மா இல்லையே, வாத்தியார் வந்துட்டாரு. இத வந்துட்டீங்க? வாமா போடு, வாத்தியார் காத்துட்டு இருக்காருல்ல. போடுமா? ஐயா நான் பாயசத்தை கடைசியில தாங்க சாப்பிடுவேன். சோறுதான் தம்பி, உனக்கு கொய கொய வடிச்சாதான் பிடிக்குன்னு சொன்னா அள்ளி. அதுதானே, ஒரு புடி புடிங்க. பதார்த்தம் எல்லாம் நிறைய வயமா வாத்தியாரு. உங்களுக்கு பிடிச்ச காய்கறியா அள்ளி விழுந்து விழுந்து சமைச்சிருக்கேன் தம்பி. ஐயோ மறந்தே போயிட்டேங்க. அப்பா செத்ததுல இருந்து அமாவாசையில நான் சாப்பிடுறதே இல்ல. சாரி சார், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். ஐயோ அவசரப்படாதீங்க சார், இது நேற்றைய தேதி. கிழிக்க மறந்துட்டேன். போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒன்னே ஒண்ணு போங்க, நான் தரமாட்டேன். கட்டின புரிஞ்ச ஒரு பீடி ஏக்கரம் கொடுக்க மாட்டேங்கிறா. இதத்தான் கேட்டியா? நான் வேற என்னவோன்னு நினைச்சா. ஆமா, உனக்கு கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீ கேட்டுட்டாலும். ஹாய் அமாவாசை, ஐயோ, ஒரு பாக்கெட் சிகரெட் கூட. இந்த அடுத்த பொண்டாட்டி பார்த்தா உரங்கட்டு வா, ஓடு ஓடு. நீ மட்டும் என்ன யோகியமா? அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்தவன் தானே இதுல பெருசா பேச வந்துட்டியாக்கும். கட்டைய பாரு. உங்க குடும்ப பிரச்சனை அப்புறம், முதல்ல ஒரு பாக்கெட் சிகரெட்டை கூட. போட படிச்சு பாரு. மகாராஜா துணிக்கடை, விழுப்புரம். உனக்கு என்ன கண்ணு குருடா? கீழே பாரு. இன்று கடன், நாளை ரொக்கம். பயமுள்ள அம்மாசி பிறந்த அப்படி எழுதி வச்சிருக்கான். சேலா சேலா. நான் மாம்பழம் கேட்கல, சிகரெட் தான் கேட்டேன். அறிவட்ட புட்டா என் பையனை கூப்பிடுறேன். ஓஹோ சரி, சிகரெட் எடு. கடன் கிடையாது. யோ கடனா கேட்டேன், சிகரெட் தானே கேட்டேன். வாய மூடு. சரி. யோ அம்மாத்த 10 காசு கணேஷ் பீடி குடியா? பீடியா? பாத்தியா உன் மாணவனை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு? என்கிட்ட வந்து பீடி குடியான்னு கேக்குறான். ஏய் நெத்திலி, நீ பீடி குடிக்கல? இல்லைங்க சார். பாத்தியா, என்னுடைய மாணவன் என்னைக்குமே ஒழுக்கக்கேடா நடக்க மாட்டான். பீடி உனக்கு இல்லைலடா? இல்லைங்க சார். வேற யாருக்குப்பா? என் தம்பிக்கு. இவன் தம்பிக்கு நீ தானே வாத்தியாரு? ஆமா. இனிமே நீ பாடம் சொல்லி கொடுப்ப. ஐயோ குடிப்பியா? எவன்டா சொல்றது நல்ல வாத்தியார்னு? எல்லாரும் வீட்டு பாடம் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? யார் நீங்க? இங்க நெத்தில நம்ம பேர ஒருத்த படிக்கிறான் சார், அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க தாத்தா செத்துட்டதா சொல்லி வீட்டுக்கு போயிட்டானே. குத்துக்கல் மாதிரி உயிரோட இருக்கிறேன் நானு. யார் சார் சொன்ன செத்து போயிட்டானு? யோ, எதுக்கும் சுடுகாட்டுக்கு போய் பாரியா, நீ உயிரோட இருக்கியா செத்துட்டியான்னு. போயா, பேரனை படிக்க வைக்கிற லட்சணத்தை பாரு. போயா முழிச்சு விடு. ஏய், silence, silence. Silence. Silence, silence. உங்களை கட்டி மேய்க்கிறத விட மாடுங்களை கட்டி மேய்க்கலாம் போல இருக்கு. பரவாயில்லையே, எனக்காக ரோஜா பூவெல்லாம் பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, இந்த ரோஜா பூ மாதிரி நான் சிகப்பாகணும். இந்த ஊர்ல உள்ள பொம்பளை பூரா நான் மயக்கணும். கிழிச்சிங்க. என்னை விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா?
நான் உன்னையே கட்டிக்கிற போறேன். மாட்டுக்கலடா ஏயா? வண்டி இனிமே நவராதுடா. ஏன் நீ பின்னாடி உட்கார்ந்து சிறுவத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் 3 கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? அதாவது நான் உன் கடைக்கு வருவேன். சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்தை உன் சம்சாரத்துக்கு சொல்லி போடுவேன். என்னையா அது? வேணும்னாவது வாங்கியா. இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்கிறாத. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன். நீ ஜோதி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு. அப்புறமா நான் வர்றேன். அதெல்லாம் ஓசிக்கிறவா. மங்களம், நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு புழுதி மல்ல படலாமா? ஐயா, ஐயோ, போங்க மாமா. போங்க மாமானா இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொள்ள ஆசை. கொல்ல ஆசைதான். பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கால. அமாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏன் மாமா, அக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவ வேற 3 மாசம் முழுகாம இருக்கா. அடிச்சக்க எத்தனாவது? எத்தனாவது யாருக்கு தெரியும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். 2 குழந்தைகளை பெத்து வச்சிருந்தேன். இது யார் குழந்தைன்னு கேட்டா எனக்கே தெரியாதுதான். சரி, அந்த குப்பையெல்லாம் கிளறாத. நல்ல வேளை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்களம், மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆட பாட தெரியுமாமே? கொஞ்சம் பாடி காட்டு. என்னடா முடிஞ்சுச்சு? பாடி காட்டு. ஐயோ, என்னையா முடிச்சு போச்சு? சரி, சரி, அப்புறம் வாயா. அறிவு கிட்டவனே. மங்களம், பாடி காட்டு. போ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு, கூசுது. பாடு, பாடி. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லு. ஏறு சொல்லையா. அறிவிட்டவனே. போனதும் வண்டியை கழுவணும். சொல்லு. எம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஹாய், ஹாய், ஹாய். தங்கச்சி. ஹாய். இரு. போடா. இரு, இரு. மங்களம், வாடி கண்ணு, வா. எக்கோ, சௌக்கியமா? பாத்து குதிமா, வலிக்கு விழுந்துடாத. பொண்ணு நல்லா குதிக்குதியா? என்னக்கா துரும்ப அடிச்சுட்ட? மாமா சொல்லுச்சு 3 மாசம் முழுகாம இருக்காமே. ஆமா, நான் கூட தான் முழுகாம இருக்கேன். சொல்ற? இல்ல இல்ல, என் குராத்துல தண்ணி இல்ல. ஆமாமா, குறும்புக்காரி. என்னடியா வராம போய் கடை பாருப்பா. ஏன்டா அலையுற? வாடா. வாடா, போடா. ஏன் தள்ளி விடுற? ஓ அமாவாசை, வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நாணயமா நடந்துக்க. சரி, அந்த பெட்டியை கொடு. மச்சினிச்சது. ஓ மச்சிருச்சு பெட்டி அது. தெரிஞ்சிருந்தா தொட்டிருக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்கோடு துடைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. சின்ன புட்டியா இருந்தாலும் ரொம்ப கனமா இருக்குடா. ஓசினா போதும், அடைவாங்க. ஒரு கிளாஸ் கொடு. இந்தா. இந்த சாஸ்திரம் வரையா? சீக்கிரம் குடியா. சரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கொடு. கொண்டா. குடா சீக்கிரம். இந்தா. பைய குடி. போத ஏற போகுது. டேய், ஒரு சுருட்டு கொடு. உனக்கு பீடியே குடிக்க தெரியாது, சுருட்டு வேறையா? இவனுக்கு லஞ்சம் வேற. கொடுக்காட்ட பொண்டாட்டி போய் சொல்லி விடுவான். இவன் சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொளுத்துறானா? யோ, என்ன செய்ற? என்ன பண்றான்? டேய், மங்களம் உண்டாகட்டும். யோகெல்லாம் கொழுப்பா. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போறா. என்ன விடு. யாராவா அட்டுட்டாவா புரிக்காரா? நீ போமா. தயிரோ தயிர், மோர் வாங்கலையா? மோரு. வரமாமா, வரமாமா. என்னடா அது? தெருவுல ஒருத்தரையும் நடமாட விட மாட்டேங்கிறீங்க. அதானே. ஏய், யாராவது ஒரு சுமங்கலியா பசுமாட்டோட வர சொல்லுங்க. வந்துட்டேன் ஜமா. ஏய், கழுதை ரெடியாடா? ஒன்னாந்தாண்டிங்க கழுதியா? எஜமா, இவன் கூட கத்துறான். கத்தட்டும். அவன் கத்துறதுக்கும் கழுதை கத்துறதுக்கும் பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. நல்லபடியா போயிட்டு வாமா.
என்ன நாட்டாம தங்கச்சி எங்க போகுது? என்ன அப்படி கேட்டுட்ட பெருசு? என் தங்கச்சி பரீட்சை எழுத போகுது. கவர்மெண்ட் பரீட்சை. என்னது 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 கையில என்ன கையில என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விட்டு அடிக்கிறேன். ஒண்ணாச்சேங்கிற தைரியம் இல்ல. எழுதுனது போதும், பேப்பர் மடிச்சு கொடுத்துட்டு போ. சார் சும்மா மிரட்டாதீங்க சார். நான் எப்பவுமே புத்தகத்தை வச்சுதான் பரீட்சையே எழுதுவேன். என்னமோ போர் அடிக்குதுன்னு ஒரு திருளுக்காக பிட் அடிச்சா இத போய் பெரிய விஷயமா நினைச்சு பேச வந்துட்டீங்களே. வெளிவாணி முதல்ல, நீ வெளிவாணி. என்னாச்சு என்னாச்சு? இந்த சத்தத்தை கேட்டு என் ரூம்ல காப்பி அடிச்சாலும் பரவாயில்லன்னு விட்டு ஓடி வந்திருக்கேன். பரீட்சையில பிட் அடிக்கிறா சார். அள்ளி பிட் அடிக்கிறது உங்களுக்கு புதுசு, எங்களுக்கு பழசு. அவ பிட் அடிக்காம இருந்தா தான் நாங்க ஆச்சரியப்படுவோம். நீ அடிச்சுக்கோ. இடத்து உபகாரம் கண்டுக்காம விட்டுறது புத்திசாலித்தனம். I can't allow all this nonsense. உனக்காக நான் வக்காலத்து வாங்குறேன். சார், வயித்தை கழுவுறதுக்கு தானே நாம இந்த பழப்புக்கே வந்திருக்கோம். No, என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் ஏற்கனவே பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ல இந்த ஊருக்கு வந்தவன். இதை விட தண்ணி இல்லாத காடுன்னு ஒண்ணு இருந்தா அங்க என்ன மாத்தட்டும். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை பரீட்சை எழுத விட மாட்டேன். சார், இத நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? ஏன்னா நாளைக்கு இந்த வில்லங்கத்துல ஏன் பேர் அடிபடக்கூடாது. No, இது நான் எடுத்த முடிவு. இந்த பொண்ணை உடனே சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். உங்களை திருத்தவே முடியாது. என்ன மிஸ்டர் பாண்டியன், நான் அவ்வளவு சொல்றேன், ஒத்துக்க மடம் பிடிக்கிறீங்களே. அள்ளி பரீட்சை எழுதட்டும். No, முடியாது. அப்ப முடிவா என்ன சொல்றீங்க? நான் முடிவா சொல்றேன், அள்ளி பரீட்சை எழுதக்கூடாது. நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு தெரிஞ்சுதா ஒரு அடங்காத குதிரை? அதாருங்காது. அதான் நாட்டாம தங்கச்சி இல்ல, அந்த அள்ளி பொண்ணுதான். அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் பரீட்சை எழுத விடலையாமே. அது ரொம்ப திமிர் எடுத்த கழுதப்பா, அது அப்படிதான் வேணும். அத்தனை பேர் முன்னால அவமானப்படுத்தின இல்ல, அதே மாதிரி உன்னை நான் அவமானப்படுத்தல. என் பேர் அல்லி இல்ல, நான் நாட்டாம தங்கச்சியும் இல்ல. இந்த அல்லிய பத்தி உனக்கு தெரியாது. இவ பாக்கிறதுக்கு தான் பூ மாதிரி இருப்பா. கோபம் வந்தா பூகம்பமா வெடிப்பா. என்ன மாமா? என் பொண்டாட்டி உங்க அக்கா எங்க போயிருக்கா? பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் ஒரு அவர் ஆச்சு மாமா. போய் 1 மணி நேரம் ஆச்சா? அடிய பூங்காவனா, பூங்காவனா, பக்கத்து வீட்டுல என்னடி செய்யற? பக்கத்து அவசரமா போறேன்னு சொன்னா அவ கூட பேசிட்டு இருக்காங்க. பையவா, ஒன்னும் அவசரம் இல்ல. மங்களா, மாமா கொசுக்கடி கொஞ்சம் விரட்ட. மாமா கொஞ்சம் சீமெண்ண தடவட்டுமா? ஒரு நெருப்பட்டி எடுத்து வா. மங்களம், மாமா கொசு கடிக்குதே, வந்து விரட்டணுமேன்னு கொஞ்சம் அக்கறை இருக்கா உனக்கு? பட்ட பகல எங்க மாமா கொசு கடிக்குதே? குண்டு குண்டா இருக்குமே, அதுக்கு பேர் என்ன? ஈ ஈ ஈ. அதுதான் கடிக்குது, வந்து விரட்டு. வா. என்ன மாமா படிக்கும்போது? வா மங்களம், வா. இங்கயா மாமா? இங்கதான், இங்கதான். ஐயோ, ஐயோ, இங்கேயே. மகளா, உனக்கு கடிச்சா நான் விரட்டுறேன், எனக்கு கடிச்சா நீ விரட்டு. நம்மளை இணைத்து வைத்த வாழ்க. நம்ம இதயத்தால ஒன்னா ஆயிரணும். நான் முழுகாம ஆயிடுவேன் மாமா. என்ன பாண்டியன் சார், சாயா வாங்கி கொடுத்து பார்ட்டி முடிச்சிடலாங்கிறீங்களா? ஐயாவுக்கு சாயா தேவையில்லை, சாராயம் தேவை. அல்பம் அல்பம். யாரு? ஒன்னத்தாயா? ஓஹோ. யோ வாத்தி, நாட்டாம மாப்பிள்ளையோட பார்ட்டில நாட்டு சரக்கா ஸ்காட்ச் விஸ்கி வேணையா? காய்ச்சினா விஸ்கியா? போயா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கடா மார்க்கு கவர்மெண்ட் சரக்கா பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம். நாட்டாம மருமகன், நோட்டுக்காயா பஞ்சம்? அதுக்கு இல்ல, வேற எதுக்குங்கிற? ஓஹோ,
அதான் பக்கத்துல நிக்கிறானே முடா முழுங்கி வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆளை வேற கடன்காரனாக சொல்றியா? யோ, நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூன் கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டாதான் என்னன்னு கேட்கணுமா? Yes. இந்தாயா, சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். விடியா கைய பிடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தானே இருக்கு. இது கோவிச்சுக்காத என்ன. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது. ட்ரை பண்ணலாங்கிறியா? என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற. எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குறா. வர வர என் மாமியா வீட்டுல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது. என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா. ஏதாவது மாத்திரையை கித்திரையை திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமேவா? ஐயா, அப்படியா சொன்ன? அதெல்லாம் இல்ல, பெத்துக்குவோம் இல்ல, பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ 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 வாத்தி, உன் பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டர்கிட்ட காட்ட சொல்றாங்க. அப்பா, பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அசடு அசடு, லேடி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண சொல்றாரியா. வீக் பாயிண்ட் என் பக்கம். அதான் கோயில் மணி வேற அடிக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அல்லி, அந்த காலத்துல அல்லி அடக்க ஒரு அர்ஜுன் வந்த மாதிரி உன்னை அடக்க ஒரு வாத்தியார் வந்திருக்காருடி. மாட்டுக்கு மூக்குனா கயிறு போட்டாச்சு. இனிமே அக்கா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டியதுதான். சும்மா இருங்கடி. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி நான் ஒண்ணு நினைச்சேன், வேற ஒண்ணு நினைச்சேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். இதுல பேச்சு வேறையா? ஆமா, அந்த புதுமலப்பட்டியல எவனோ நின்னாரே, அவன் ஜெயிச்சானா? என்னது நீயே கட்டி வச்சிருக்க? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான். ஆமா, ஸ்டெப் கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, பேரு தான் வேற வேற. பேசாம ஷேவ் பண்ணியா? ஷேவா? யோ வாத்தி, என்ன ஓசி பேப்பரா? இந்த படி, மணப்பொண்ணு மாப்பிளைய விட்டுட்டு ஓடிட்டாளா இல்ல மாமியா மருமகளை கூட்டிட்டு ஓடிட்டாளா? ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லியா கேப்போம். இப்ப நான் அதுக்காக வரல. என்ன? நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது ஆயுள் காப் வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். இது ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000மோ 20,000மோ கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். யோ, கத்தி போறாத பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு கூடியா? யோ, நான் என்ன லாட்டரி டிக்கெட்டா விக்கிறேன்? கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடுக்கறதுக்கு. நீ இருக்கிறத விட செத்துறதே மேல. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூளா போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா, 10 மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா, டேய் பல்ல உடைச்சு விடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாமே போய் பாரு. அமாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் பாராட்டணும். ஆமா. டேய், சரி, நீங்க சொல்றபடியே செஞ்சுட்டா போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க. அடடே, பாண்டிய சார் இப்ப பலபலன்னு ஆயிட்டாரே. அமாவாசை கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ கொத்தவரங்க மாதிரி இருந்தாரு. இப்ப பொண்டாட்டி கையில சாப்பிடுறாருல, பூசணிக்காய் மாதிரி மினுமினு ஆயிட்டாரு. அது சரி, என்ன இந்த நேரத்துல? அது வந்து ஒண்ணுல மாப்பிள, நம்ம 3 பேரையும் ஆளுக்கு 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க சொல்றாரு. பார்த்து. அவர் தொல்லை தாங்கல. சரி, அழகுவாதியாருக்கு வருமானம் வரட்டுமேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னது 3வது கையெழுத்து போற ஆளை காணோம்? அல்லி, உங்க தங்கச்சி என் பழைய ஸ்டூடெண்ட், கொஞ்சம் கூப்பிடுங்களேன். கூப்பிடுறேன். அம்மா அல்லே. அல்லிமா. ஏயா பறக்குற? ஆஹா, 3வது கையெழுத்துக்கு ஆள் வந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும்போது பெரிய வாலு. என் காலை இப்ப வாரி விடாம இருந்தா சரிதான். இந்த 3வது பக்கத்துல 3வது கையெழுத்த கொஞ்சம் பார்த்து பெருசா போட்டுருமா? எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மனுஷன் செத்த அப்புறம் 50,000மா? நான் தான் 100 வயசு வரைக்கும் வாழ போறேன்ல. யாருக்கு வேணும் இந்த பாலிசி கேலிசி எல்லாம்? அம்மா, நீ 100 வயசு வரைக்கும் வாழத்தான் போற. அழகுவாதியாருக்கு உதவி பண்ணலாமே நினைச்சேன். வேண்டானா விட்டுடுங்களே. சாவா, அதுக்கு பிறகு காசா?
எல்லாம் இந்த பட்டணத்துக்காரங்களுக்கு தான் ஒத்து வரும். செத்தவங்க பணத்துல உட்கார்ந்து சாப்பிடு. உனக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரியுமா? என்ன சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிறாத. சினிமாவோட சைடுல ஆடுறாங்களே அவங்களாம் யார் சொல்லி கொடுத்தா? யாரு? நான் தான். அப்படியா? இன்னும் கொப்புடியா செத்து போனாரே சின்னப்பா தேவரு, அவர்கிட்ட போய் கேட்டு வா. பேச்சு வச்சா நீ பாட்டுல போயிட்டே இருக்கிய. மாமா மாமா, டான்ஸ் தெரிஞ்சாதான் சினிமாவில சேர்த்துக்குவாங்களாம். எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கும் கத்து கொடு மாமா. கத்து கொடுக்குறேன்னு உனக்கு கத்து கொடுக்க வேற யாருக்கு கத்து கொடுக்க போறேன்? ஏ மாமா, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்லையா ஒரு பாய போட்டு அப்படி படுத்துக்கிறணும். அறிவு இருக்கா? முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணணும். அது எப்படி மாமா செய்யறது? இரு, நானே வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்படி வச்சுக்க, அப்படி வச்சு இப்படி வச்சுக்க கும்பிடணும். தொடரும். நல்லா இருக்கு. எப்படி மாமா செய்யறது? இரு, கைய கொடு. இப்படி வச்சுக்க, இப்படி. இப்ப தை தை இப்படி தை தா தை தா தை தா தை தா. இருமா. தை தா தை தா. அங்க பாருமா அப்பாவை. என்ன மாமா வாய் வலிக்குதா? இது மேல்நாட்டு பரதநாட்டியம். ஏன் மாமா, நீ என்ன வந்து தைய தக்காவா சொல்லிட்டார? உனக்கு பரதநாட்டியம் மட்டும் தான் தெரியும், எனக்கு டிஸ்கோவே தெரியும். பாக்குறியா? மாமன் கிட்ட நீ பரதநாட்டியம் கத்துக்கிட்ட உன் கைய கால உடச்சு அடுப்புல வச்சிடும் பாடிக்கிறதுக்கு. ஏண்டிம்மா, புருஷனுக்கு பொங்கி போடதான் தெரியல, பொங்கி வச்சத போட கூட முடியல. இப்ப யார் போட்டா என்ன? பசிக்குதுன்னா அள்ளி கொட்டிக்க வேண்டியது தானே. இருந்தாலும் பொண்டாட்டி கையால போட்டா ஒரு கவனம் அதிகமாவே இறங்குண்டி. சாப்பாட்டுல என்ன இருக்கு? ஐயே, என்ன பாட்டி இது? சாப்பாட்டுல தலைமுடி. தலையை முடிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டியா? ஏப்பா ராசா, என் முடியலப்பா, கருப்பா சுருளா இருக்கு. உன் சம்சாரத்துடைய முடிதான். சாப்பாட்டுல முடி கிடந்தா பொண்டாட்டியோட உரம் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஒட்டிட கிட்டிட போகுது. என்ன பாண்டியன் சார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சாப்பாட்டு வீட்டுக்கு போகலையா? இல்லப்பா, மனசு சரியில்லை. அவ்வளவு தூரம் போனோம், அதான் பையனை அனுப்பி பன்னு டீயும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஹலோ, புதுசா கல்யாணம் ஆனவரு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போற சாக்குல அப்படியே மேட்னி ஷோவையும் பார்த்துட்டு வந்துடுறது. அல்பம் அல்பம். எல்லாரும் ஒன்ன மாதிரி அலைவாங்களா? ஏமாத்தி கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது. கிணத்து தண்ணி தான், அதுக்குன்னு வாளிய விட்டா தண்ணி உள்ள எல்லாம் ஓடிடுது. மாமா தான் உரம் வாங்க போறாரு. நீ எங்க கிளம்புற பாட்டி? என் மாவு வைத்து பேச்சு அளவு உண்டா இருக்கால. இந்த அமாவாசை தாண்டாதுன்னு சொல்லி கழுதாசி வந்திருக்கு. என்னதான் டவுனா இருந்தாலும் பத்தியம் பாக்குறதுக்கும் பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் இந்த கிழிய விட்டா வேற யார் இருக்கா அவளுக்கு? சும்மா தோணு வா, நேரமாவதுல. அது சும்மா இருப்பா. தம்பி, உன் பொஞ்சாதிக்கு வாந்தி வயிற்று கட்டுனா ஒரு கடுதாசி எழுதி போடு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறேன். மாப்பிள, நீங்களும் அல்லையும் சும்மா தானே இருக்கீங்க. வாங்க டவுனுக்கு போய் ஜம்முன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். ஐயோ, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிருமா? நான் மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியல. கல்யாணம் ஆயிருந்தா உனக்கு தெரியும். கல்யாணம் பண்ண புதுசு 2 பேரும் தனியா இருக்க போறாங்க. உன் கூட எப்படி வருவா? இன்னும் புரியாதவனா இருக்கிய. அண்ணே, மறந்துடாத, கண்டிப்பா இதயம் பத்திரிக்கைக்கு ஆயுள் சந்தா கட்டிட்டு வா. தன்னுடைய இதய துடிப்பு நிக்க போகுதுங்கிறது தெரியாம இதயம் பத்திரிகைக்கு ஆயுள் சந்தா கட்ட சொல்றாளே. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? முட்டை, சிமெண்ட், பால், நெய் எல்லாம் போட்டு கட்டினது. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? அரிசி, பருப்பு, உளுந்து, மாவு எல்லாம் போட்டு அரைச்சி. அங்க என்னையா கை? வா அந்த பக்கம். அட நம்ம தம்பி
என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, பொண்டாட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்தூர் கோட்டையில மதுரவரம் படம் ஆடுது, அதான் பார்த்து வரலான்னு போறோம். நீங்க வாங்க போலாம். டா, அறிவு இருக்கா உனக்கு? தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு, அத போய் கூப்பிடுறிய? நாம ஃபர்ஸ்ட் ஷோ பாப்போம், அவங்க செகண்ட் ஷோ பாக்கட்டும். ஆமா ஆமா. அட கைய மாத்திரியா? வா, கட்டிவா பிடிச்சுக்க. மூஞ்ச பாரு. மகளா, என்ன மாமா? என்ன செய்யற? கல்லுல அரிசி பொறுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு பொறுக்கனா சரி. உங்க அக்கா எங்க? அக்கா கடைக்கு போயிருக்கு. எப்ப போனா? இப்பதான். தனியா பையன் வரட்டும். இந்த குமுதத்துல போட்டிருக்கே 6 வித்தியாசம். அதே மாதிரி உங்க அக்காவுக்கும் உனக்கும் 6 வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போறேன். எப்படி மாமா? மேல வந்தா தானே சொல்ல முடியும். சரி. கண்டுபிடிக்க போறேன். உன் கண்ணு இருக்க, கண்ணு திராட்சைப்பழம் மாதிரியா இருக்கு. அப்படியா? உங்க அக்கா கண்ணு இருக்கே சோடா பாட்டில் கண்ணு. டிங் டிங் டிங். உன் வாய் இருக்கே செவ்வாய். உங்க அக்கா வாய் காலவாய். உன் மூக்கு இருக்கே மைசூர் கம்பெனி கேக்கு. உங்க அக்கா மூக்கு கார்ல அடிச்ச கேக்கு. உன் காது இருக்கே கேக்காது. கேக்காதா? இங்கிலீஷ்ல கேக்காது. உங்க அக்கா காது துப்புரவா கேக்காது. உன் இடுப்பு இருக்கே உடுக்க மாதிரி இருக்கு. உங்க அக்கா இடுப்பு கூணு பானை மாதிரி இருக்கு. இடுப்பா உடுக்கா? அஞ்ச கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 6 என்னவா? அத நான் சொல்றேன். யாருமா நீ? நான் தான் உன் பொண்டாட்டி. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அப்பாடா, இந்தா அரஞ்செய்ய இரும்பு. எப்படிங்க? அந்த 6வது வித்தியாசத்தை கேட்டீங்களே, அத நான் காட்டுறேன். உன் தங்கச்சி ஊருக்கு புதுசாச்சா? 6 குளம்லாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, நம்ம தங்கச்சிக்கு உடுக்க மாதிரி இடுப்புங்களா? அது வந்து அது கிடக்கட்டும், விடுங்க. உள்ள வாங்க, அந்த 6வது வித்தியாசத்தை காட்டுறேன். அட வாங்கண்ணா. உங்க அக்கா கூப்பிடுறா. 6 என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யோ, உள்ள வாண்ணா. முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னை நான் தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடத்தான் ஆசைப்படுறேன். உன்னோட சக்கரத்தை சண்டை போட நான் தயாரா இல்ல. போற வழியா? நான் இருக்கிறது கவலைப்படாத. அலிகா, அலிகா. ஐ, டேப் இருக்காரு. இதுலதான் வாத்தியார் பாட்டு போடுவாரு. நாம பாடினா கூட திருப்பி பாடுமா. வீட்டுலதான் யாரும் இல்லையே, நாம பாடி பாப்போம். இரு, நான் பேசுறேன். யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, எங்களுடன் கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. எங்க போயிட்டான் அல்லி? பசங்க எல்லாம் வந்துட்டு போகுது. கோயிலுக்கு போறேன்னு கதவெல்லாம் திறந்து வச்சு போயிட்டாளா? மங்கம்மா கிழவி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கோம். கிழவி வம்பளக்க எங்க போச்சோ? அது இருக்கட்டும் மாமா. அல்லிக்கு புத்துநோய் டாக்டர் சொன்னதும் அதோட விட்டுட்டா எப்படி? நானா மாப்பிள்ள விட்டுருவேன். முதல்ல செக் பண்ணப்பவே இந்த கேஸ் 6 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு சொல்லிட்டாங்களே. அண்ணே, ஆமா, ஓடுற டேப்ப கூட ஆஃப் பண்ணாம அப்படி என்ன பேச்சு? என்னமா பண்ணிட்டு இருக்க? ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரீவைண்ட் எல்லாம் ஒண்ணு பண்ணுவா. நீ போய் வேலையை பாருமா. இருங்கண்ணே, அப்படி என்னதான் பேசுறீங்கன்னு கேட்போமே. இரு, நான் பேசுறேன். எங்களோடு வயலுக்கு வந்தாயா, இது கேளுங்களே. பசங்க பேசுறது டேப்ல பதிவாயிருக்குன்னா நானும் மாப்பிள்ளையும் அல்லியோட வியாதி பத்தி பேசுறது கூட பதிவாயிருக்கு. மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. ஐயோ, என்னன்னு இது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லதுக்குதாம்மா. நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி. நானு தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நல்லா கமர் கட்டு குடியா. என்னடா உங்கள்கிட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா எட்டனா? உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தயவு எனக்கு எதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறேன். என்னது சுயமா சம்பாதிக்கியா?
ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனான் அடிச்சு புதைச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனான் அடிச்சு புதைச்சேன். 3 நாள் சென்று தோண்டி பார்த்தேன், காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாடா? 1 லட்சம் ஓனர் அடிச்சு போதுச்சா 50,000 ரூபாய் அடைக்கி கடங்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். மீதிய பொட்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுறு வாங்கிட்டு போடா. டேய் அங்கே ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன். உன்னை புதைக்கிறேன். தோன்றா, நல்லா தோன்றா. எவனாவது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய் இந்த ஓனர் அடிச்சு நான் பெரிய ஓனராக போறேன், புரியுதா? என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒண்ணு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. இந்த பயலுக்கு 1 பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல பொடி சொன்ன இப்பனே. முனீஸ்வரா நீ தான் பாத்துக்கணும். 1 லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைக்கும். நான் தான் பெரிய பணக்காரன். யோ, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நீ தடிச்சிட்டு இருக்கிய, என்னைக்கு தான் என் கடனை கொடுக்க போற? ஏய் கடங்கார பயல, 3 நாள் சென்று வந்து பாடுறா, அப்புறம் கடன் தீர்த்துறேன். இப்ப இல்லங்கிற 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்ப? அது புதையல் விஷயம் ஐயா. விஷயமா? புதையில இருந்து எப்படி எடுத்து கொடுப்ப? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி. கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். அல்லியோட கேன்சர் ரிப்போர்ட் இதுதான்ப்பா. ஆமா மாமா, நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. அண்ணே அப்புறம் என்னண்ணே என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோடனே நிறுத்திட்டீங்களே? ஒண்ணு இல்லம்மா மாப்பிள்ள, அது என்னம்மா பழைய புஸ்தகம். அது அது ஒண்ணுமே இல்ல. அது என்னம்மா பழைய புஸ்தகம், அதை போய் பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வாமா. அல்லி அந்த புத்தகத்தை கொடு. நான் அப்படி புத்தகத்தை பார்க்க கூடாதுன்னா நான் பார்க்க கூடாத விஷயம் எதுவும் இதுல இருக்கு அதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து அப்படி என்னதான் இந்த புத்தகத்துல இருக்குன்னு தான் பாத்துருவோமே. ஐயோ ஐயா, இந்த படத்தை எல்லாமா புத்தகத்துல வைப்பாங்க? சீ, இதுக்காகவா இந்த பதறீங்க? ஆண்டவா, ஆண்டவன் காப்பாத்தணும். அல்லி இந்த படத்தை பார்க்காத இருந்திருந்தா இந்த ரிப்போர்ட்டை பார்த்திருப்பா. டேய் நெத்திலி, இனிமே என்னால ஓனா நடிக்க முடியாது. அதனால ஒண்ணு செய்யலாம். அழகு வாத்தியார்ட்ட சொல்லி உங்க ஸ்கூல்ல ஒரு போர்டே வச்சிருவோம். ஆளுக்கு 5 பைசா. 10 ஓனா நடிச்சா என்ன 50 பைசா கொடுத்துறேன். உன்னை தனியா கவனிச்சிடுறேன். தோண்டு தோண்டு. யோ பாரியா, என்னடா இது எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. இல்ல தட்டுப்பாடுல நோட்டா கிடக்கும், தோண்டி பாரு. கிணறு வெட்டி தான் தோண்டி பார்க்கணும். அறிவு கட்டவனே, தோன்றதே இவ்வளவுதானடா. உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி தேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனா நடிச்சு புதைச்சிருக்குமா? என்ன கிழவி, என்ன தேடுற? என்ன 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. ஏண்டே இது உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்காரத்தையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். ஒன்ன போச்சுருவியா? என்ன புதைச்சிருவியா? நெத்திலி பையனோட சேர்ந்து என் நேர்மையெல்லாம் போன மாதிரி உட்காந்து இருக்கிறான். 3 நாள் கழிச்சு வா, கடனை புடிங்க கொடுத்துறேன். இப்ப வந்தா கைய வரிக்கிறா. என்னயா அதிகமா பேசாத. சரக்கு போட்டா போடு, இல்லாட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. போடுறதா? நீ கொடுக்க வேண்டிய பாக்கிக்கு ஆட பாருங்களா, கடையில உள்ள சரக்கு பூரா எடுத்துட்டு போயிட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நீங்க இருக்கீங்களா? இருங்க. பெரிய 5 ஸ்டார் போடு. என்னைக்கு அம்மாவாசின்னு பேர் வச்சனும் அன்னையில இருந்து எல்லாம் போச்சு. இது என்ன பண்ணலாம்? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அமாவாசை?
பெட்டிக்கடை வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விரவு சுமக்கிற? அந்த பெட்டிக்கடை தாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேணை. சரி சரி, உன் விறகோட விலைய சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படி என்ன உன் விறகுக்கு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. அட போமா, விறகு வாங்க வந்துட்டாளுங்க. விறகோ விறகு. ஏமா அல்லி, அந்த செடி பூக்க போற நேரத்துல ஏன் இலையெல்லாம் பறிச்சுட்டு இருக்க? அண்ணே, இலையெல்லாம் பூச்சி அரிச்சிருக்கு. பூச்சி பூவுக்கும் தொத்திரக்கூடாதுன்னு தான் பறிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இலைய அரிச்ச பூச்சி ரத்தத்துல இருக்கிற கேன்சர் மாதிரி சீக்கிரம் உடம்பு ஃபுல்லா பரவிடும். என்னம்மா அது ரத்தம்? அண்ணே, ரத்தம் இல்லண்ணே, நெத்தி குங்குமம் வேர்வையில வழிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு போய் பயந்துட்டீங்களே. இலை அரிச்ச பூச்சி பூவையும் அழிச்சிருச்சோன்னு பயந்துட்டேன். மிஸ்டர் பாண்டியன், உங்களை மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. உங்களை மாதிரி பொறுப்பான டீச்சர் எங்க ஸ்கூல் விட்டு போறத பத்தி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். இந்தாங்க. தேங்க்யூ சார். என்னால உங்களோட வர முடியாது முடியாது முடியாது. சும்மா சொன்னு பேசிக்கிட்டு 2 நாள் இல்ல 2 வருஷம் ஆனாலும் சரி நான் உங்களோட வர மாட்டேன். என்னம்மா ராமன் காட்டுக்கு போகும்போது சீதையும் கூட போலியா? சும்மா இருங்கண்ணே. சீதைக்கு 3 மாமியாருங்க, பத்தாபுரைக்கு 3 ஓர வத்தீங்க. அவங்களோட கடந்த அரண்மனையில தவிக்கிறத விட புருஷனோட காட்டுக்கு போற சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு அவ போயிட்டா. அவ போனது ராமனோட. நீங்க இப்ப என்ன போக சொல்றது ராவணனோட. இத பாரு, வரட்டு பிடிவாதம் பிடிச்ச வாழ்க்கை கெடுத்துக்காத. நான் சொல்றத கேளு. சும்மா நிறுத்துங்க. உங்களோட வந்து உங்க மனைவியா வாழறத விட எங்க அண்ணன் வீட்லயே கிடந்து வாழா வெட்டியா செத்து போனாலும் பரவாயில்ல. என்னையா? உங்களை தேடி உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, ஸ்கூல்ல வெயிட் பண்றாரு. உங்களை வர சொன்னார் சார். ஏயா, அவர் எங்க கூட்டிட்டு வர கூடாதா? எனக்கே 1008 வேலை சார். நீங்க போய் பாத்துக்கோங்க. மாமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அல்லிய கடைசியா ஒரு வாட்டி கேளுங்க, என் கூட வராளா இல்லையான்னு. தோழா பாண்டியா, எப்படி இருக்கிற நீ? நல்லாதான் இருக்கிற. எங்க உன் பழைய நண்பன்லாம் மறந்துட்டியே? ஏயா, ஒரு லெட்டர் போடக்கூடாதா? அட, நீ ஒரு லெட்டர் போட்டு கூடவே ஸ்டாம்ப ஒட்டி ஒரு கார்டு அனுப்பிச்சீனா நான் ஒரு பதில் போட மாட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நேரம் கிடைக்கல, வேற ஒண்ணும் இல்ல. நேரம் கிடைக்கலையா? ஏன், கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸியா? எத்தனை பசங்க உனக்கு? ஐயோ, என் போயா திருட்டு பையனே, உன் கல்யாணத்துக்கு சேதியான்னு அனுப்பேனே. ஏதா நீங்களா பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. கோச்சுக்காத, சொல்றது கேளு, உட்கார். ஆமா, இப்ப சமாதானப்படுத்த உட்கார சொல்லு. சரி, உன் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்குது? உன் பொண்டாட்டி எப்படி? குட்டையா நட்டையா, கருப்பா செவப்பா? அதெல்லாம் இருக்கட்டும், நீதான் ஒரு பெரிய எழுத்தாளனாச்சே, இப்ப என்ன எழுதிட்டு இருக்க? கொஞ்ச நாளா வெறும் ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதிட்டு இருக்கு. நீ என்ன கதை எழுதுறன்னு கேட்டேன். அத்தை கேட்டியா? அது ஒரு பெரிய கதைப்பா. ஏம்பா, இப்பெல்லாம் எழுத்தாளனுக்கு எங்க வேல்யூ? முன்னெல்லாம் எழுத்தோட வெயிட்ட வச்சு பணம் கொடுத்துட்டு இருந்தான். இப்பெல்லாம் பேப்பரோட வெயிட்ட பார்த்து தான் பணம் தர்றான். அதுக்காக நான் விடுறது இல்ல, நான் சீரியஸா எழுதிட்டு இருக்கேன். ஏமா, மாப்பிள்ளையோட பொறுத்துல உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் தான் சொல்லிட்டேன் போக மாட்டேன்னு. அவர் வேணா உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்கலாம், எனக்கு புருஷனா இருக்க முடியாது. நான் சொன்ன பொய்ய சாதகமாக்கிக்கிட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அயோக்கியனோட போக நான் தயாரா இல்ல. அண்ணே, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் சொன்னதான் அவ்வளவுதான், என்ன விட்டுடுங்க. யார் சொத்துக்கு ஆசைப்பட்டது? உனக்கு புத்து நோய்னு தெரிஞ்சும் என் மானத்தை காப்பாற்றுறதுக்காக உனக்கு தாலி கட்டினாரு. அவர் அயோக்கியன்னு சொல்றேன். அண்ணே, என்ன சொல்ற? எனக்கு புத்துநோயா? நிஜமாவா அண்ணே? இத ஏன்டா என்கிட்ட சொல்லல? பயமா? சாவப்படுறவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவாங்களாமே, அதனால தானே நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். அன்னைக்கு நான் 100 வயசு வரைக்கும் வாழ போறேன்னு சொன்னப்பெல்லாம் ஆமா ஆமான்னு சொன்னியே, அது போய் தானே. இலைய அரிச்ச பூச்சி பூவையே அரிச்சிடுமேன்னு சொன்னியே, அது இதுக்கு தானே. இல்லைன்னு சொல்லிடாத, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அண்ணா. ஏண்டாம இருக்கிறாங்க?
வரேன்ப்பா. இப்போ நான் என்ன மாதிரி கதை எழுதுறேன்னு கேக்குறாரு தானே சொல்றேன். இப்போ நான் கற்பனையை விட்டேன், உண்மை சம்பவங்களை அப்படியே வச்சு கதை எழுதிடுறேன். போன வாரம் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்ததே, படிச்சியா? யாரோ ஒரு ஆளை செத்து புட்டான்னு நினைச்சு கொண்டு போய் சவகடங்களை போட்டிருக்காங்க. ஆனா அவன் உண்மையிலேயே சாவல, பெருமை மயக்கம் போட்டு வந்திருக்கான். ஒரு 3 நாள் கழிச்சு அவனை கொண்டு போய் கொல்லியில வச்சிருக்கானுங்க. அப்ப திடீர்னு அவன் எழுந்து இன்னாக அடியில சுடுதேன்னு கேட்டிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவனுக்கு அடியில சுட்டா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா? உனக்கு இன்ட்ரெஸ்டிங் சரி, கொல்லி வச்சவனுக்கு எப்படி இருக்கும் அதை பார்த்து நடுங்கி அவன் அதிலே வந்து அவன் செத்து புட்டான்பா. ஏண்டா கொஞ்சம் விட்டா சுத்த ஆரம்பிச்சிடுவியே. புத்துநோய் உனக்கு, புத்துநோய் உனக்கு, புத்துநோய். என்னம்மா அண்ணன் இல்லையா? என்னம்மா அழுதுகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில என்னது? இது பால் டாயில் டப்பா. எனக்கு கூட அது நான் தர மாட்டேன். கூடனா 20 ரூபாமா? நான் தரேன் 20 ரூபாய் கூட. இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா உயிர் வாழணுமா? ஜோக்ஸ் அப்பார்ட், சமீபத்துல நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் என்ன ரொம்ப கலக்கிடுச்சுப்பா. பக்கத்து டவுன் ஆஸ்பத்திரியில எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட போய் இந்த டாக்டர்ஸ பத்தி சில கதையெல்லாம் கேட்டுக்கலான்னு போனப்போ, போன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு விசித்திரமான கேஸ பத்தி என்கிட்ட சொன்னான். 2 பொண்ணுங்க, வெவ்வேறு ஊரு, ஆனா ஒரே பேரு. ரத்த வாந்திங்கிற ஒரே கம்ப்ளைண்டோட 2 பேரும் ஆஸ்பத்திரி வந்திருக்காங்க. ஆஸ்பத்திரியில டெஸ்டும் பண்ணிருக்காங்கயா. இதுல என்ன விசேஷம்னா, ஒரு பொண்ணுக்கு பாவம் உண்மையிலேயே பிளட் கேன்சர், இன்னொரு பொண்ணுக்கு வெறும் உஷ்ணத்தினால வந்த ரத்த வாந்தி. டெஸ்ட் பண்ணினான்ல, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது இந்த கம்பவுண்டர் என்ன பண்ணிருக்கான், இந்த பேரு கன்ஃபியூஷனால ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டாயா. என்ன அப்படி பாக்குற? ஏம்பா, இந்த கண்ணுக்கு ஆபரேஷன் ஆஸ்பத்திரியில போய் படுத்தா இந்த கண்ணை எடுத்துறானுங்க, கண்ணையே மாத்துறாங்க, ரிப்போர்ட் ஏன் மாத்த மாட்டானுங்க? சிச்சுவேஷனை கவனிச்சியா நீ? உண்மையிலேயே கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கேன்சர் இல்லைங்கிற ரிப்போர்ட் போயிருக்குது. வெறும் உஷ்ணத்தினால ரத்த வாந்தி எடுத்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர்ங்கிற ரிப்போர்ட் போயிருக்குது. அப்புறம் என்ன, கேன்சர் இருந்த பொண்ணு பாவம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாலாம். 2 மாசம் முன்னாடி செத்து போட்டாலாம். இந்த உஷ்ணத்தினால வாந்தி எடுத்தால அந்த பொண்ணு எங்க மேட்டரை கிளியர் பண்ணணும்னு ஆஸ்பத்திரியில தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அட்ரஸ் கிடைக்கலையா. நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணோட அண்ணன் தன் தங்கச்சியோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு உண்மையான அட்ரஸை தரலன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ எனக்கு ஒரு அருமையான கதை கிடைச்சிருக்குது. நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 கதையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு நாவலா எழுத போறேன். கதைக்கு பேரை வச்சாச்சு, ரத்தமா பித்தமா. டேய் சுந்தரம், அந்த பொண்ணோட பேர் என்ன தெரியுமாடா? பேரு இதாண்டா மறந்து போச்சு எனக்கு. போட ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுடா. சொன்னாங்க பாது எனக்கு சட்டுன்னு என்ன இது ஜெகன் மோகினியோ ஜெயமாலினியோ வச்சு அவங்களுக்கெல்லாம் ரத்த வாந்தி வருது இல்ல. என்னமோ ஒரு பூ பேர் ஒண்ணு சொன்னா, ஒரு ஃபிளவர், மில்லி லல்லி ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பொண்ணுக்கு அல்லின்னு பேர் சொன்னாங்க. தேங்க்யூ வெரி மச் சுந்தரம். என் பொண்டாட்டி கேன்சர் இல்ல, என் பொண்டாட்டி கேன்சர் இல்லடா.